எங்கள் குடும்பத்தின் பழைய வீடு இடிக்கப்பட்டதில் 60 மில்லியன் இழப்பீடாக கிடைத்தது. என் அம்மா அந்த பணத்தை எல்லாம் என் 3 அக்காக்களுக்கும் கொடுத்துவிட்டு எனக்காக ஒரு காசு கூட வைக்கவில்லை. ஆனால் பணத்தை பிரித்த அடுத்த நாளே அவள் திடீரென்று எனக்கு போன் செய்தாள். மகனே, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் உன்னுடன் சில நாட்கள் வந்து தங்கட்டுமா? உனக்கு சம்மதமா? நான் மனதிற்குள் ஏளனமாக சிரித்தேன். பணத்தை பிரித்து கொடுத்த பிறகு இப்போது முதுமையில் தன்னை கவனித்துக் கொள்ள ஆள் வேண்டும் என்று நினைப்பு வந்துவிட்டதா? அவள் பேசி முடிப்பதற்கு முன்பே நான் குறுக்கிட்டேன். அம்மா, உங்களுக்காக நான் ஏற்கனவே அந்த உயர்தர முதியோர் இல்லத்தை தொடர்பு கொண்டு விட்டேன். மாதம் 20,000 செலவாகும். அங்கே சூழல் மிக அருமையாக இருக்கும். அமண்டா, பெல்லா மற்றும் குளோவிடம் பணம் இருப்பதால் அவர்களே அந்த செலவை செய்யட்டும். அதுதான் முறை. உங்களை உடனே அங்கே அழைத்துச் செல்ல நான் ஏற்பாடு செய்கிறேன். மறுமுனையில் திடீரென மரண அமைதி நிலவியது. இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு முட்டாளாக இருந்துவிட்டேன். வீட்டில் நான் தான் ஒரே மகன். அவர்கள் பார்வையில் நான் தான் மிகவும் வெற்றிகரமானவன். நான் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பெரிய நகரத்தில் வேலை செய்து வீடு, கார் என வாங்கி ஆண்டுக்கு 1 மில்லியன் சம்பாதிக்கிறேன். அவர்கள் பார்வையில் இதெல்லாம் சாதாரணமாக கருதப்பட்டது. அமண்டாவுக்கு வீடு வாங்க 2 லட்சம் தேவைப்பட்ட போது நான் கொடுத்தேன். பெல்லாவின் குழந்தைக்கு சிறந்த பள்ளியில் சேர்க்க 50,000 நன்கொடை தேவைப்பட்ட போது நான் கட்டினேன். குளோவின் கடையில் 3 லட்சம் நஷ்டம் ஏற்பட்ட போது அந்த இழப்பை நான் ஈடு செய்தேன். அம்மா சில நாட்களுக்கு ஒரு முறை போன் செய்து ஏதோ ஒன்று சரியில்லை என்றோ அல்லது பணம் தேவை என்றோ கேட்பார். ஒவ்வொரு முறையும் யோசிக்காமல் நான் பணத்தை அனுப்பி வந்தேன். நான் தான் இந்த குடும்பத்தின் தூண் என்றும் என் உழைப்பு அனைவருக்கும் தெரியும் என்றும் என் அம்மா தன் ஒரே மகனைத்தான் அதிகமாக நேசிக்கிறார் என்றும் நினைத்தேன். நேற்று வரை அந்த 60 மில்லியன் இழப்பீட்டு பணம் 60 மில்லியன் முறை என் கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. ஆக அவர்கள் பார்வையில் நான் ஒரு ஏடிஎம் இயந்திரம் மட்டுமே, எப்போது வேண்டுமானாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவளது வேகமான அடக்கப்பட்ட மூச்சுக்காற்றை என்னால் கேட்க முடிந்தது. இத்தனை காலம் கீழ்ப்படிந்து நடந்த தன் மகன் இப்படி பேசுவான் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். அவளது கோபத்திற்கோ அல்லது உணர்வுபூர்வமான மிரட்டலுக்கோ நான் காத்திருந்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு போன் பலமாக வைக்கப்பட்டது. காதுகளில் போன் துண்டிக்கப்பட்ட சத்தம் கேட்டது. நான் போனை எடுத்து அழைப்பு பட்டியலை பார்த்தேன். மனப்பாடமாக தெரிந்த அந்த எண்ணை எடுத்து பிளாக் லிஸ்டில் சேர்த்து விட்டேன். போனை வைத்த பிறகு பல ஆண்டுகளாக என் இதயத்தை அழுத்தி வந்த ஒரு பெரும் பாரம் விலகியது போன்றதொரு நிம்மதியை உணர்ந்தேன். எனது அறைக்கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. என் மனைவி ஃபியோனா ஒரு கோப்பை சூடான தேநீருடன் உள்ளே வந்தாள். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய்? நீ ஏதோ வருத்தமாக இருப்பது போல் இருந்தது. நான் அவளது கையை பிடித்துக்கொண்டு நேற்று நடந்த பணப்பகிர்வு மற்றும் இப்போது வந்த தொலைபேசி அழைப்பு பற்றி அனைத்தையும் சொன்னேன். அதை கேட்ட அவள் கோபமோ அல்லது ஆச்சரியமோ அடையவில்லை. அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இந்த நாள் ஒரு நாள் வரும் என்று எனக்கு தெரியும். நல்லது, இதோடு எல்லாவற்றையும் முடித்துக் கொள்வோம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். என் இதயம் நெகிழ்ந்தது. இப்படி ஒரு மனைவியை பெற்றதற்கு நான் இன்னும் என்ன கேட்க முடியும்? ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. எனது தொலைபேசி மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அம்மாவிடம் எப்படி அப்படி பேசலாம்? அவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கவா? இதை எப்படி உன்னால் நினைக்க முடிந்தது? அவருக்கு உடல்நிலை சரியில்லைதானே? முதியோர் இல்லங்களில் முறையான கவனிப்பு அது அவருக்கு மிகவும் பொருத்தமானது. அவர் உன் தாய். முதுமையில் அவரை பராமரிப்பது ஒரு மகனாக உன்னுடைய கடமை. 60 மில்லியன் இடிப்பு தொகையை பிரிக்கும் போது ஏன் மகனின் கடமை என்று சொல்லவில்லை? அம்மா எல்லா பணத்தையும் உங்களிடமே கொடுத்து விட்டார். எனவே நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். பணத்தை வாங்கிக் கொண்டு கடமையை செய்யாமல் இருப்பது நியாயமல்ல. சொல்லிவிடுகிறேன், நேற்றுடன் எல்லாம் முடிந்துவிட்டது. நான் அழைப்பை துண்டித்தேன். 5 நிமிடங்களுக்குள் வேறொரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அது பெல்லா. அவருக்கு அது எளிதானது அல்ல, இல்லையா? அதனால் அவர் அந்த 5 மில்லியனை எடுத்துக்கொண்டு தன்னை தேற்றிக் கொள்ளட்டும். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் உங்கள் அனைவருக்கும் பணம் கொடுத்து விட்டார். என்னை பற்றி என்ன? எனக்கு பணம் முக்கியமல்ல. எனக்கு உணர்வுகள் தான் முக்கியம். ஏமாற்றப்பட்டு துரோகத்தின் வலையில் சிக்கிய ஒரு இதயம். பெல்லா, உன் இந்த போக்கை நிறுத்து. அது என்னிடம் பலிக்காது. நீ அம்மாவின் இதயத்தை உடைத்து விடுவாய். எனக்கு எதுவும் தரக்கூடாது என்று அவர் முடிவு செய்தபோதே என் இதயம் உடைந்துவிட்டது. நான் மீண்டும் அழைப்பை துண்டித்தேன். அடுத்து குளோ வந்தாள். அவள் தான் மிகவும் பொறுமையற்றவள். அழைப்பு இணைந்ததும் அவள் திட்டத் தொடங்கினாள். ரியான், நீ நன்றி கெட்ட நாய். உனக்கு இதயமே இல்லையா? அம்மா உன்னை வளர்க்க தன் வாழ்நாளையே வீணடித்து விட்டார். நீ பெற்ற அத்தனை ஆண்டு கல்வியும் வீணாகிவிட்டது. நீ அம்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உன் அலுவலகத்திற்கு வந்து கலாட்டா செய்வோம். அவளது பேச்சை கேட்டபோது எனக்குள் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு சிறிய அதிர்வு கூட ஏற்படவில்லை. அது கேலிக்கூத்தாக இருந்தது. இவர்கள் தான் என் சொந்த சகோதரிகள். பணத்தை வாங்கும் போது அன்பு தம்பி என்று கொஞ்சினார்கள். இப்போது என்னை வேலைக்காரனாக வைத்திருக்க மிரட்டலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இது முடியவில்லை என்று எனக்கு தெரியும். தொலைபேசி மிரட்டல்கள் பலனளிக்கவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக நேரில் வருவார்கள். நிச்சயமாக அடுத்த நாள் மாலை கதவு மணி ஒலித்தது. நான் கதவின் துளை வழியாக பார்த்தேன். வெளியே 4 பேர் நின்று கொண்டிருந்தனர். முழு குடும்பமும் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அனைவர் முகத்திலும் ஒருவித குற்றச்சாட்டு தெரிந்தது. நான் ஏதோ மிகப்பெரிய குற்றவாளி என்பது போல வரவேற்பறையில் எங்கள் மகள் கோகோவுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஃபியோனாவிடம் கோகோவை படுக்கையறைக்கு அழைத்துச் சென்று கதவை பூட்டிக்கொள் என்றேன். வெளியே வராதே. ஃபியோனா தலையசைத்து எங்கள் மகளை தூக்கிக் கொண்டு படுக்கையறைக்குள் சென்றாள். நான் ஒரு பெருமூச்சு விட்டு கதவை திறந்தேன். அவர்கள் அலை போல உள்ளே நுழைந்தனர். என் அம்மா சூசன் முன்னால் இருந்தார். உள்ளே நுழைந்ததும் அவர் கதறத் தொடங்கினார். இப்படி ஒரு நன்றி கெட்ட மகனை வளர்க்க நான் என்ன பாவம் செய்தேன்? உன்னை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதற்கு நீ எனக்கு தரும் பரிசா இது? இறுதியாக நீ கதவை திறந்து விட்டாய். உனக்கு உன் அம்மாவே வேண்டாம் என்று நினைத்து விட்டேன். பார், அம்மா எவ்வளவு கோபமாக இருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உனக்கு சிறிதாவது மனசாட்சி இருக்கிறதா? அவர்களின் சத்தத்திற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை. நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி மெதுவாக குடித்தபடி அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் ஒன்றும் பேசவில்லை என்று பார்த்ததும் அவர்கள் இன்னும் அதிக சத்தம் போட்டனர். முழு வரவேற்பறையும் அவர்களின் அழுகை, கூச்சல், திட்டுக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளால் ஒரு மோசமான நாடகம் போல இருந்தது. அவர்கள் சோர்வடைந்து குரல் கரகரப்பாக மாறிய போது நான் மெதுவாக எனது கிளாஸை கீழே வைத்தேன். கிளாஸ் மேஜையின் மீது பட்டபோது ஒரு சத்தம் கேட்டது. வரவேற்பறை உடனடியாக அமைதியானது. 4 ஜோடி கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. நான் பக்கத்தில் இருந்த டிராயரிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்தேன். இன்று எல்லோரும் வந்திருப்பதால் கணக்குகளை தீர்த்து விடுவோம். 2010 இல் அமண்டா வீட்டின் முன்பணத்திற்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று என்னிடம் 1 லட்சம் கடன் வாங்கினாள். அப்போது அது கடனாகவே கருதப்பட்டது. ஆனால் அது இன்று வரை திருப்பி தரப்படவில்லை. 2012 இல் பெல்லாவின் கணவர் தொழில் தோல்வியடைந்து அவசரமாக பணம் தேவைப்பட்டது. நான் 1,50,000 கொடுத்தேன். அந்த பணமும் மீண்டும் வரவில்லை. 2014 இல் குளோ ஒரு துணிக்கடை திறக்க விரும்பினாள். நான் முதலீடாக 2 லட்சம் கொடுத்தேன். பிறகு கடை நஷ்டமடைந்தது. இயற்கையாகவே அந்த பணமும் மறைந்து போனது. 2015 முதல் கடந்த ஆண்டு வரை அம்மா உடல்நலக் குறைவு, சமூக கடமைகள், வீட்டுச் செலவுகள் என்று பல்வேறு காரணங்களை கூறி என்னிடமிருந்து மொத்தம் 4 லட்சம்க்கும் மேல் வாங்கினார். நான் ஒவ்வொரு பொருளையும் பட்டியலிடும்போது நோட்டு புத்தகத்தில் ஒரு குறிப்பை செய்தேன். என் குரல் சத்தமாக இல்லை, ஆனால் அமைதியான வரவேற்பறையில் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டது. நான் பேச பேச அவர்களின் முகபாவனைகள் தற்பெருமையிலிருந்து அதிர்ச்சியாகவும் பிறகு குற்ற உணர்ச்சியாகவும் மாறின. இப்போது உங்கள் கையில் 60 மில்லியன் இடிப்பு தொகை இருக்கிறது. அதில் ஒரு பைசா கூட எனக்கு வரவில்லை. இருந்தும் நான் நன்றியற்றவன் என்று என்னை குற்றம் சாட்டுகிறீர்களா? இது உங்களுக்கு வேடிக்கையாக தெரியவில்லையா? இது நான் தயாரித்துள்ள குடும்ப ஆதரவு மற்றும் பொறுப்பு ஒப்பந்தம். இது மிகவும் எளிமையானது. யார் பணத்தை வாங்கினார்களோ அவர்களே அம்மாவை கவனித்துக் கொள்ளும்
பொறுப்பை ஏற்க வேண்டும். அம்மாவின் 5 லட்சமுடன் உங்கள் 3 சகோதரிகளில் ஒவ்வொருவரும் தலா 2 மில்லியன் கொடுக்க வேண்டும். அம்மா தனது முதுமையை மிகவும் வசதியாக கழிக்க இது போதுமானது. நீங்கள் அம்மாவை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் அல்லது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து செலவை மூவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் நான் இனி உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன். தயவு செய்து என் வாழ்க்கையிலும் தலையிடாதீர்கள். ஒப்பந்தத்தையும் பேனாவையும் காபி டேபிளின் குறுக்கே அவர்கள் பக்கம் தள்ளினேன். அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏதோ ஒரு அரக்கனை பார்ப்பது போல பார்த்தார்கள். அமண்டாவின் உதடுகள் நடுங்கின. நீ எங்களை விட்டு உறவை முறித்துக் கொள்ளப் போகிறாயா? நீங்கள் தான் என்னுடன் உறவை முறித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த என் அம்மா சூசன் திடீரென நிமிர்ந்து என்னை கூர்மையாக பார்த்தார். அவரது கண்ணீர் காய்ந்திருந்தது. கண்கள் குறையாக தெரியவில்லை, மாறாக ஆழ்ந்த கசப்பான வெறுப்பை வெளிப்படுத்தின. ரியான், இதற்காக நீ வருந்த மாட்டாயா? அந்த பணத்தில் ஒரு பைசா கூட உனக்கு தகுதியல்ல. அவரது வார்த்தைகள் விஷ ஊசியைப் போல என் இதயத்தை குத்தின. எனக்கு ஏன் தகுதியில்லை? நீயே என்ன செய்தாய் என்பது உனக்கு நன்றாக தெரியாதா? அந்த கேள்வி என் மனதில் மின்னல் போல தாக்கியது. என் தந்தையின் மரணம் என் இதயத்தில் ஆறாத வடுவாகவும் இந்த குடும்பத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக புதைக்கப்பட்ட ஒரு ரகசியமாகவும் இருந்தது. நான் உயர்நிலைப் பள்ளி இறுதி ஆண்டில் இருந்தபோது என் தந்தை இறந்தார். அது ஒரு பணியிட விபத்து. அவர் சாரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்பே அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த ஆண்டு வானமே இடிந்து விழுந்தது. என் அம்மா கதறி அழுதார். என் 3 சகோதரிகளும் தினமும் அழுதார்கள். நான் 3 நாட்களும் இரவுகளும் சாப்பிடாமல் குடிக்காமல் அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். விதியின் அநீதியை நான் வெறுத்தேன். கட்டுமான தளத்தின் முதலாளியை நான் வெறுத்தேன். எல்லாவற்றையும் நான் வெறுத்தேன். அதற்கும் மேலாக என்னை நானே வெறுத்தேன். விபத்து நடந்த அன்று என் தந்தை வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு காரணம் நான் தான். ஏனென்றால் கணித தேர்வில் தோல்வியடைந்ததால் வீட்டிற்கு செல்ல பயந்து இருட்டும் வரை வெளியே சுற்றிக் கொண்டிருந்தேன். என் தந்தை கவலைப்பட்டு என்னை தேட முடியாமல் தனது பழைய மிதிவண்டியில் என்னை எங்கும் தேடி அலைந்தார். அப்போதுதான் அவருக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து அழைப்பு வந்தது. பொருட்கள் வந்திருப்பதாகவும் அவற்றை இறக்க கூடுதல் ஆட்கள் தேவைப்படுவதாகவும் இரட்டிப்பு கூலி தருவதாகவும் சொன்னார்கள். என் தந்தை தயங்கினார். ஆனால் அவர் என்னை பற்றி யோசித்தார். எனது கல்லூரி நுழைவுத் தேர்வுகள், எதிர்காலத்தில் எனக்கு தேவைப்படும் பணம் என அனைத்தையும் நினைத்து அவர் சென்றார். மீண்டும் வரவில்லை. அந்த சம்பவம் என் வாழ்நாள் முழுவதும் வடுவாகிவிட்டது. அதற்காகவே நான் கடினமாக உழைத்தேன். இந்த குடும்பத்திற்கு ஈடு செய்ய டெஸ்பரேட்லி முயற்சி செய்தேன். அவர்கள் அனைவருக்கும் அது புரியும் என்று நினைத்தேன். அவர்களும் என்னைப் போலவே அந்த வலியை மனதிற்குள் புதைத்து வைத்திருப்பார்கள் என்று கருதினேன். இன்று இந்த நேரத்தில் அந்த மோசமான இரத்தக்கரையை மீண்டும் கிளறி என் முகத்திலேயே வீசுவார்கள் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. அன்று அப்பா யாருக்காக அந்த கட்டுமான பணிக்கு சென்றார்? ரியான், அதை பற்றி பேச உனக்கு இன்னும் எப்படி தைரியம் இருக்கிறது? ஆம் ரியான், நாங்கள் 3 சகோதரிகள். நீ நிம்மதியாக படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி படிப்பிற்கு பிறகு நாங்கள் வேலைக்கு சென்றோம். அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் மிக திட்டமிட்டு பேசினார்கள். என் அம்மா மீண்டும் அழத் தொடங்கினார். உன் அப்பா இறக்கும்போது என் கையை பிடித்து உன்னை படிக்க வைப்பேன் என்று சத்தியம் வாங்கினார். நீதான் ரியான் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை என்று அவர் சொன்னார். நான் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினேன். ஆனால் நீயோ நன்றி கெட்ட பையனே, உனக்கு இறக்கைகள் முளைத்தவுடன் நீ வந்த இடத்தை மறந்துவிட்டாய். அவர்கள் வார்த்தைகள் கூர்மையான கத்திகளைப் போல இருந்தன. ஒவ்வொன்றும் ரத்தத்தை வடிக்க என் இதயத்தை பிளந்தன. என் குடும்பம் என்று நான் அழைத்த இந்த 3 பெண்களையும் பார்த்தேன். அவர்கள் முகத்தில் துயரமும் குற்றச்சாட்டும் இருந்தன. ஆனால் கண்களில் பேராசையும் கணக்கீடும் மின்னின. அப்படியா விஷயம்? அவர்கள் பார்வையில் என் தந்தையின் மரணம் ஒரு விபத்தல்ல. அது என் பிறவி பாவம். இத்தனை ஆண்டுகள் நான் கொடுத்தது அன்பினால் அல்ல. அது பாவ மன்னிப்பு. நான் அவர்களுக்கு கொடுத்த பணம் பாசத்தினால் அல்ல. அது நான் கொடுக்க வேண்டிய நஷ்டஈடு மட்டுமே. இப்போது இடிக்கப்படும் பணமும் வந்திருக்கிறது. அது என் தந்தை தன் உயிரை கொடுத்து வாங்கிய பணம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். பாவியான நான் அந்த பணத்தில் ஒரு பைசா கூட பெற தகுதியற்றவன். அந்த பணம் அவர்களுக்கு தான் சொந்தம். இத்தனை ஆண்டுகால தியாகத்திற்கான இழப்பீடு அது. எவ்வளவு கச்சிதமான தர்க்கம்! எவ்வளவு கேலிக்குரிய சுய ஏமாற்று! நான் சிரித்தேன். மெல்லிய குளிர்ச்சியான சிரிப்பு கட்டுக்கடங்காத சிரிப்பாக மாறியது. என் சிரிப்பு வரவேற்பறை முழுவதும் எதிரொலித்தது. அது மிகவும் கரகரப்பாகவும் சங்கடமாகவும் இருந்தது. அவர்கள் அனைவரும் அதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். மெதுவாக சிரிப்பை நிறுத்தினேன். ஆனால் என் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் திரண்டிருந்தது. நான் எழுந்து ஒவ்வொரு அடியாய் என் அம்மாவை நோக்கி நடந்து சென்று அவரை மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்தேன். அம்மா, அப்பா இறந்தபோது அந்த கட்டுமான பணியிலிருந்து எவ்வளவு இழப்பீடு கிடைத்தது? சூசனின் முகம் வெளிரி போனது. அவள் கண்கள் அலைபாய்ந்தன, உதடுகள் துடித்தன. ஆனால் அவளால் பேச முடியவில்லை. நானே பதில் சொல்கிறேன். அது 3 லட்சம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு பெரிய சொத்து. அந்த பணத்தை என்ன செய்தாய்? எனது 4 ஆண்டுகால கல்லூரி கட்டணம் மற்றும் செலவுகளுக்காக மொத்தம் 50,000க்கும் குறைவாகவே செலவழித்தாய். மீதமுள்ள 2,50,000 என்னவானது? அமண்டாவிற்கு திருமணம் நடந்தபோது சீதனமாக 80,000 கொடுத்தாய். பெல்லாவிற்கு திருமணம் நடந்தபோது அவளுக்கும் 80,000 கொடுத்தாய். குலோ தனது காதலனால் ஏமாற்றப்பட்டு 50,000 இழந்தாள். கடைசி 40,000 உன் ஓய்வு காலத்திற்காக வைத்திருப்பதாக கூறினாய். நான் சொல்வது சரிதானே? சூசன் உடல் நடுங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நின்றாள். என் 3 சகோதரிகளின் முகங்களும் மிகவும் மோசமாக மாறின. இதை பற்றி நான் முன்னெப்போதும் பேசியதில்லை. ஏனெனில் அது என் தந்தையின் இறப்பு இழப்பீடு என்று நினைத்தேன். அவர் உனது கணவர். அதை பயன்படுத்த உனக்கு உரிமை இருந்தது. உனக்கு மனசாட்சி இருப்பதாக நான் நினைத்தேன். உன் ஒரே மகனான என் மீது உனக்கு சிறிதளவாவது குற்ற உணர்ச்சி இருக்கும் என்று கருதினேன். இப்போதுதான் புரிகிறது நான் எவ்வளவு அப்பாவியாக இருந்துள்ளேன் என்று. உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை என்பது மட்டுமின்றி என் தந்தையின் இறப்பை வைத்து என்னை தார்மீக ரீதியாக மிரட்டி உறவு என்ற பெயரில் என்னை கடைசி வரை சுரண்டி பிழைக்கிறாய். சூசன், உன் கையை நெஞ்சில் வைத்து கேள். நீ என் தந்தைக்கு தகுதியானவளா? அம்மா என்ற சொல்லுக்கே நீ தகுதியானவளா? நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மீது சுத்தியால் அடித்தது போல விழுந்தது. இறுதியில் அவள் உடைந்து போனாள். திடீரென்று அவள் என் மீது பாய்ந்தாள். கோபத்தில் அவள் முகம் சிதைந்து தன் நகங்களால் என் முகத்தை கீற முயன்றாள். நான் தயாராக இருந்ததால் விலகிவிட்டேன். அவள் தவறவிட்டு தடுமாறி கீழே விழ பார்த்தாள். குலோ வேகமானவள். அவள் தன் தாயை பிடித்துவிட்டு பின் தானும் ஒரு பைத்தியக்காரி போல என் மீது பாய்ந்தாள். அம்மாவிடம் அப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை சும்மா விடமாட்டேன். அந்த நாடகம் இறுதியில் முழுமையான சண்டையாக மாறியது. நான் திருப்பி அடிக்கவில்லை. நான் என் சொந்த கைகளால் கட்டிய வீட்டில் அவர்கள் ஆடுவதையும் கத்துவதையும் ஒரு வேடிக்கையான கோமாளி கூட்டம் போல குளிர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் அசைவுகள் உடனடியாக உறைந்து போயின. ஃபியோனாவின் வருகை வரவேற்பறையில் கொழுந்துவிட்டு எரிந்த கோபத்தில் ஊற்றிய குளிர்ந்த நீர் போல இருந்தது. என் அம்மாவும் 3 சகோதரிகளும் அவளை வெறித்து பார்த்தனர். அமைதியான ஃபியோனா இவ்வளவு உறுதியாக இருப்பாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஃபியோனா, இது என் வீடு. உங்களுக்கு இங்கே இடமில்லை. என் கணவரிடம் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டுவிட்டேன். அவள் சொன்ன வார்த்தைகள் அவர்களை பேசவிடாமல் செய்தது. என் மனைவியை பார்த்தேன். என் இதயத்தில் ஒரு இதமான உணர்வு எழுந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவள் எவ்வளவோ பொறுத்துக் கொண்டாள். என் அம்மாவும் சகோதரிகளும் நியாயமற்ற கோரிக்கைகளை வைக்கும் போதெல்லாம் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அவள் மௌனமாகவே அதை தாங்கிக் கொண்டாள். இன்று அவர்கள் எல்லையை மீறியதால் அவள் இறுதியாக பொறுமை இழந்து விட்டாள். அவர்கள் அவளது கணவனை காயப்படுத்தினார்கள், குடும்பத்தை அழித்தார்கள். குலோ முகம் சிவந்து அவமானத்துடன் கத்தினாள். இது ரயான் குடும்ப விஷயம். இதில் உனக்கு என்ன வேலை?
நீ வெளியாள். நான் ரயானை மணந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. அவனுக்கு நான் குழந்தையை பெற்று தந்திருக்கிறேன். கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டேன். இன்ப துன்பங்களில் அவனுடன் துணை நின்றேன். இந்த வீட்டின் தலைவி நான் தான். ஆனால் நீங்கள் திருமணமாகிச் சென்ற சகோதரிகள் என் கணவன் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை உங்கள் குடும்பங்களுக்கு எடுத்துச் செல்கிறீர்கள். இங்கே உண்மையான வெளியாள் யார்? அந்த வாக்கியம் அவர்களின் கடைசி மரியாதையையும் சிதைத்தது. பெல்லாவின் முகம் மாறி மாறி சிவந்தும் வெளுத்தும் போனது. அவள் குளோவின் கையை பிடித்து இழுத்து நிறுத்துமாறு சைகை செய்தாள். இல்லையெனில் விஷயம் இன்னும் மோசமாகும் என்று உணர்த்தினாள். சூசன் வெறும் பார்வையுடன் பியோனாவையும் பின் என்னையும் பார்த்தாள். அவளது கண்கள் நம்பிக்கையின்றி இருந்தன. அவளது மனதில் ஒரு மருமகள் எப்போதும் சகிப்புத்தன்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும். பியோனா எழுந்து நின்று தனக்கு எதிராக இவ்வளவு கடுமையாக பேசுவாள் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். வரவேற்பு அறை மரண அமைதியில் மூழ்கியது. பதற்றமான சூழல் நீண்ட நேரம் நீடித்தது. இறுதியாக அந்த மூச்சு திணற வைக்கும் அமைதியை நான் கலைத்தேன். ஒப்பந்தம் மேஜையின் மீது இருக்கிறது. கையெழுத்திடுங்கள். நாம் உறவினர்களாகவே தொடர்வோம். கையெழுத்திடாவிட்டால் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வோம். நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. அந்த 8,50,000 பணத்திற்காக நான் உங்கள் மீது வழக்கு தொடர முடியும். அதை நீங்கள் திருப்பிச் செலுத்துவது மட்டுமின்றி வட்டியையும் கட்ட வேண்டியிருக்கும். முடிவு உங்கள் கையில். என் வார்த்தைகள் எல்லாவற்றையும் மாற்றியது. அவர்களின் முகத்தில் உண்மையான பயம் தெரிந்தது. நீதிமன்றமா? அவர்கள் அதை பற்றி நினைத்து கூட பார்த்ததில்லை. மகன் சம்பாதிக்கும் பணம் குடும்ப பணம் என்பது அவர்களின் நம்பிக்கை. அதை எப்படி வேண்டுமானாலும் எடுக்கும் உரிமை அவர்களுக்கு இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களின் இயல்பான உரிமை. அது எப்படி நீதிமன்றம் வரை செல்லும்? ஆனால் என் கண்களில் இருந்த தீவிரமான பார்வை நான் விளையாடவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. அவர்கள் உண்மையில் பயந்து விட்டார்கள். நீதிமன்றம் சென்றால் அவர்கள் பல ஆண்டுகளாக எடுத்த பணத்தை திரும்ப கொடுப்பது மட்டுமின்றி அவர்கள் பெயரும் கெட்டுப் போகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் அவர்கள் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பார்கள்? அமண்டாவும் பெல்லாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அவர்களின் முகத்தில் தயக்கமும் குழப்பமும் வெளிப்பட்டது. குளோ மட்டுமே இன்னும் பிடிவாதமாக இருந்தாள். ஆனால் அவளும் கத்த துணியவில்லை. இறுதியாக சூசன் முன் வந்தாள். அவள் நடுங்கும் கைகளுடன் காபி மேஜை அருகே சென்று ஒப்பந்தத்தை எடுத்து அதில் இருந்த வார்த்தைகளை பார்த்தாள். அவள் சரி என்றாள். தொடர்ந்து 3 முறை சொன்னாள். அவள் ஒவ்வொரு சொல்லையும் பற்களை கடித்துக் கொண்டு உதிர்த்தாள். ரியான், நீ மிகவும் கொடூரமானவள். அவள் பேனாவை எடுத்து தன் முழு பலத்தையும் திரட்டி ஒப்பந்தத்தின் இறுதியில் கையெழுத்திட்டாள். ஒவ்வொருவராக அமண்டா, பெல்லா மற்றும் குளோ முன்னே வந்தனர். அவர்கள் வெளிரிய முகத்துடன் இயந்திரத்தனமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அந்த 4 கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை பார்த்தபோது எனக்கு எல்லையற்ற துயரம் மட்டுமே மிஞ்சியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலான குடும்ப உறவு, பணம் மற்றும் சூழ்ச்சிகளுக்கு முன்னால் நிற்க முடியாமல் போனது. அது காகிதத்தைப் போல மெலிதாகி ஒரே இழுவையில் கிழிந்து போனது. வெளியே போ. பற்களை கடித்துக்கொண்டு அந்த வார்த்தையை சொன்னேன். அவர்கள் மன்னிப்பு வழங்கப்பட்ட குற்றவாளிகளைப் போல தங்களை இவ்வளவு அவமானப்படுத்திய இடத்திலிருந்து விரைந்து வெளியேறினர். வாசலில் சூசன் நின்று என்னை திரும்பி பார்த்தாள். அவளது பார்வை சொல்ல முடியாத அளவுக்கு குளிராகவும் இது இன்னும் முடியவில்லை என்பதைப் போல விவரிக்க முடியாத ஒரு மர்மத்துடனும் இருந்தது. கதவு பலமாக அரைந்து மூடப்பட்டது. இறுதியாக உலகம் அமைதியானது. பியோனா தனது போனினை வைத்துவிட்டு என்னிடம் வந்து மென்மையாக கட்டிப்பிடித்தாள். நான் அவளை திரும்பி அணைத்துக் கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்துக் கொண்டேன். அந்த நொடியில் நான் அணிந்திருந்த கடினமான கவசம் துண்டு துண்டாக உடைந்தது. ஒரு குழந்தையைப் போல நான் மெலிதாக அழுதேன். இது முடிவல்ல. எனக்கு அது நன்றாகவே தெரியும். என் அம்மாவையும் அந்த 3 சகோதரிகளையும் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இதை அவ்வளவு எளிதாக விடமாட்டார்கள். ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருக்கிறது என்று தோன்றியது. மறுநாள் வழக்கம் போல வேலைக்கு சென்றேன். அலுவலகத்திற்கு வந்ததும் என் உதவியாளர் கெவின் பதற்றத்துடன் உள்ளே வந்தான். மிஸ்டர் ரியான், கீழே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தினர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வரவேற்பறையில் ரகளை செய்கிறார்கள். என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. எதிர்பார்த்தபடியே வந்துவிட்டார்கள். நான் பெரிய கண்ணாடி சன்னலுக்கு அருகே சென்று கீழே பார்த்தேன். நிச்சயமாக எங்கள் நிறுவன கட்டிடத்தின் நுழைவாயிலில் ஒரு கூட்டம் கூடியிருந்தது. சூசன் தரையில் அமர்ந்து தன் தொடையை தட்டி அழுது கொண்டிருந்தாள். அமண்டாவும் பெல்லாவும் அவளை சுற்றி நின்று அங்கிருந்த ஊழியர்களிடமும் வாடிக்கையாளர்களிடமும் குறை சொல்லிக் கொண்டிருந்தனர். குளோ தான் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தாள். ஒரு பெரிய அட்டையில் கருப்பு நிற எழுத்துக்களில் நன்றி கெட்ட மகன் ரியான் லட்சக்கணக்கில் இழப்பீடு தர மறுப்பதாக எழுதியிருந்தாள். இருந்தாலும் அவன் தன் சொந்த அம்மாவையே வெளியே துரத்திவிட்டான். அவர்கள் சில உதவியாளர்களையும் எங்கள் ஊர் தூரத்து உறவினர்களையும் சில தலையிடும் அண்டை வீட்டாரையும் என 20 முதல் 30 வரை பேரை அழைத்து வந்து நிறுவனத்தின் நுழைவாயிலை முழுமையாக அடைத்துவிட்டனர். நான் எதிர்பார்த்ததை விட இந்த நாடகம் மிக வேகமாகவும் மிக மோசமாகவும் இருந்தது. அவர்கள் பொதுக்கருத்து மூலம் என்னை நசுக்கி என் நற்பெயரையும் வாழ்க்கையையும் அழிக்க முற்பட்டனர். கெவின் என்னை தயக்கத்துடன் பார்த்தான். மிஸ்டர் ரியான், இப்போது நாம் என்ன செய்வது? நாம் போலீஸை அழைக்கலாமா? அவர்களை கலாட்டா செய்ய விடுங்கள். எவ்வளவு பெரிய கலாட்டாவாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. கெவின் திகைத்து நின்றான். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. நான் எனது இருக்கைக்கு திரும்பிச் சென்று நிர்வாக தலைவரையும் சட்டத்துறை தலைவரையும் அழைத்தேன். பாதுகாப்பு படையினரிடம் அவர்களிடம் மோத வேண்டாம் என்று கூறுங்கள். ஒழுங்கை பேணுங்கள். நிறுவனத்தின் சொத்துக்களையும் ஊழியர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துங்கள். சட்டத்துறையிலிருந்து ஒருவரை கீழே அனுப்பி அனைத்தையும் வீடியோ எடுக்க சொல்லுங்கள். மேலும் ஊடகங்களை அழையுங்கள். அனைத்து முக்கிய செய்தி நிறுவனங்களுக்கும் நமது நிறுவன நுழைவாயிலில் பெரிய செய்தி நடப்பதாக தெரிவியுங்கள். நான் எனது கட்டளைகளை தெளிவாக ஒவ்வொன்றாக வழங்கினேன். ஆச்சரியப்பட்டாலும் நிர்வாக மற்றும் சட்டத்துறை இயக்குநர்கள் இருவரும் உடனடியாக அவற்றை செயல்படுத்தினர். எனது தாயும் சகோதரிகளும் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் அதிகாரியாக எனது பிம்பத்தையும் நற்பெயரையுமே நான் அதிகம் கவலைப்படுகிறேன் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். அவர்கள் என்னை அவமானப்படுத்தும் அளவுக்கு சத்தம் போட்டால் நான் மண்டியிட்டு அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நன்றாக கவனித்து அந்த 6.5 மில்லியனை பிரித்து தருவேன் என்று அவர்கள் கருதினர். ஆனால் அவர்கள் கணக்கிட்டது தப்பு. நான் கௌரவத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறேன் என்று நினைத்தார்கள். உண்மையில் அந்த கௌரவத்தை நான் எப்போதோ விட்டுவிட்டேன். அதை சிதைத்தது அவர்கள்தான். நிறுவனத்திற்கு வெளியே சத்தம் மேலும் மேலும் அதிகரித்தது. சூசனின் நடிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. அவர் எவ்வளவு சோகமாக அழுதார் என்றால் எந்த நேரத்திலும் மயங்கி விழுந்து விடுவார் போலிருந்தது. எனது சகோதரியின் குற்றச்சாட்டுகள் இன்னும் கண்ணீர் மல்கவும் நாடகத்தனமாகவும் மாறின. தங்களை ஒரு கொடிய சகோதரனால் ஒடுக்கப்பட்ட பாவம் என சித்தரித்தனர். மேலும் மேலும் பார்வையாளர்கள் கூடினர். முணுமுணுப்பு சத்தம் அதிகரித்தது. உண்மை தெரியாத மக்கள் என்னை கண்டிக்கத் தொடங்கினர். செய்தியாளர்களும் வந்து சூசன் மற்றும் என் சகோதரியின் வேதனையான முகங்களை நோக்கி கேமராக்களை திருப்பினார்கள். பிளாஷ் வெளிச்சம் இடைவிடாமல் மின்னியது. திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு குடும்ப நாடகம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. அவர்கள் கதாநாயகிகளாகவும் நான் வில்லனாகவும் இருந்தேன். எனது தொலைபேசி ஒலிப்பதை நிறுத்தவில்லை. நிறுவன நிர்வாகிகள், கூட்டாளிகள், நண்பர்கள் என அனைவரும் என்ன நடக்கிறது என்று கேட்டனர். நான் பதில் சொல்லவில்லை. நான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தேன். மதியம் நள்ளிரவு 2 மணிக்குள் பட்டியலிடப்பட்ட நிறுவனத்தின் உயர் அதிகாரியான ரியான் தனது வயதான தாயை துன்புறுத்துவது போன்ற செய்தி இணையத்தில் திரண்டானது. அனைத்து வகையான மிகைப்படுத்தப்பட்ட பதிவுகளும் வெள்ளமென பெருகின. எனது புகைப்படம், பதவி, ஏன் எனது வீட்டு முகவரி கூட கசிந்திருந்தது. நான் இணையத்தின் பொது எதிரியாகிவிட்டேன். பெற்றோருக்கு அடங்காத மகன்களின் பட்டியலில் முதலிடம். கீழே இருந்த கூட்டத்தினரின் உணர்ச்சிகளும் உச்சத்தை எட்டியிருந்தன. சரியான நேரம் என்று கருதிய குளோ கேமராவை பார்த்து தன் முழு பலத்துடன் கத்தினாள். இன்று எங்களுக்கு திருப்திகரமான பதிலை நீ கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் போக மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய மிருகம் என்பதை அனைவருக்கும் காட்டுகிறோம். நான் மேசையிலிருந்து சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு என் உடையை சரிசெய்து சக ஊழியர்களின் பார்வைகளுக்கு நடுவே லிப்டிற்குள் நடந்தேன். சிலர் பரிதாபமாகவும், சிலர் ஏளனமாகவும், சிலர் ஆர்வமாகவும் இருந்தனர். நான்
வெளியே வந்ததும் வரவேற்பறையின் இரைச்சல் என்னை தாக்கியது. அனைவரின் கண்களும் என் மீது நிலைத்திருந்தன. செய்தியாளர்களின் கேமராக்கள் உடனடியாக என் பக்கம் திரும்பின. சூசன் மற்றும் என் சகோதரிகள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போயினர். பிறகு அவர்களின் முகத்தில் தற்பெருமை கலந்த புன்னகை விரிந்தது. நான் பணிந்து போய் சரணடைய வந்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டனர். கூட்டத்தின் நடுவே நடந்து சென்று அவர்களுக்கு முன்னால் நின்றேன். நான் அவர்களை பார்க்கவில்லை. எனது சட்டை இயக்குநரிடமிருந்து மெகாபோனை வாங்கி செய்தியாளர்களையும் பார்வையாளர்களையும் பார்த்து தலைவணங்கினேன். முதலில் இந்த குடும்ப நாடகத்திற்காகவும் பொது வளங்களை வீணடித்ததற்கும் அனைவருக்கும் சிரமம் கொடுத்ததற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்று என் தாயும் என் 3 சகோதரிகளும் என்னை நன்றி கெட்டவள் என்று குற்றம் சாட்ட வந்துள்ளனர். அவர்கள் சொல்வதில் சில உண்மைகள் உள்ளன. உதாரணமாக, என் தாயை முதியோர் இல்லத்திற்கு செல்ல சொன்னது உண்மைதான். அவர்களை கவனித்துக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்பதும் உண்மைதான். என் வார்த்தைகள் பெரும் கூச்சலை ஏற்படுத்தின. நான் என் குற்றங்களை இவ்வளவு வெளிப்படையாக ஒப்புக்கொள்வேன் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. என் தாய் மற்றும் சகோதரிகளின் முகத்தில் தற்பெருமை கூடியது. சுற்றியிருந்த கிசுகிசுப்புகளை புறக்கணித்துவிட்டு நான் தொடர்ந்தேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இன்று ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவரிடமும் உண்மையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். அவ்வாறு கூறி என் கையில் இருந்த USB டிரைவில் பிளே பொத்தானை அழுத்தினேன். எனக்கு பின்னால் இருந்த நிறுவன கட்டிடத்தின் வெளிப்புற சுவரில் இருந்த பிரம்மாண்டமான LED திரை திடீரென ஒளிர்ந்தது. பியோனா நேற்று வீட்டில் பதிவு செய்த வீடியோ திரையில் தெளிவாக தெரிந்தது. அந்த வீடியோவில் சூசன் என்னை ஆக்ரோஷமாக தாக்கினாள். குளோ ஒரு பைத்தியக்காரி போல கத்தினாள். அவர்களின் அடாவடித்தனமும் அசிங்கமான நடத்தைகளும் மிக தெளிவாக பதிவாகியிருந்தன. அந்த பிரம்மாண்டமான LED திரையில் காட்டப்பட்ட காட்சிகள் மொத்தமாக அமைதியை ஏற்படுத்தின. அந்த காட்சிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. சூசனின் ஆத்திரத்தில் துடித்த முகம் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. குளோவின் கத்தல்கள் மெகாபோன் மூலம் சதுக்கம் முழுவதும் எதிரொலித்தன. அமண்டா மற்றும் பெல்லாவின் தூண்டுதல்களும் தீயை ஊதி வளர்த்ததும் எந்த தடயமுமின்றி பதிவாகியிருந்தன. உலகமே அமைதியானது. சற்று முன்வரை என் மீது விரல் நீட்டிய கூட்டம் இப்போது மௌனமாக இருந்தது. அவர்களின் முகபாவனைகள் ஏளனத்திலிருந்து அதிர்ச்சியாகவும் பின்னர் அவநம்பிக்கையாகவும் இறுதியில் பரிதாபமாகவும் புரிதலாகவும் மாறின. செய்தியாளர்களின் கேமராக்கள் திரையிலிருந்து என் தாய் மற்றும் சகோதரிகளின் பக்கம் வேகமாக திரும்பின. அவர்களின் முகங்கள் பேய் போல வெளிரி போயிருந்தன. மின்னல் தாக்கிய சிலைகளைப் போல அவர்கள் அசையாமல் நின்றனர். அவர்களின் முகத்தில் இருந்த நிறம் அப்படியே மறைந்தது. அவர்களின் வாய்கள் திறந்திருந்தன, ஆனால் எந்த சத்தமும் வெளிவரவில்லை. அவர்களின் கண்களில் அச்சமும் அவநம்பிக்கையும் மட்டுமே நிறைந்திருந்தன. நாங்கள் வீட்டில் செய்தவை பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றோ அதை இவ்வளவு மக்கள் முன்னிலையில் ஒளிபரப்ப நான் துணிவேன் என்றோ சாகும் தருவாயிலும் அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். இது ஒரு பொது விசாரணை. அந்த விசாரணையை நடத்துபவன் அவர்கள் எப்போதும் மிக அமைதியானவன் மற்றும் எளிதில் மடக்கக்கூடியவன் என்று நினைத்திருந்த மகன் மற்றும் தம்பி. முதலில் குளோ தான் நிலைகுலைந்து அலறினாள். அந்த அமைதியில் அவளது குரல் மிகவும் கடுமையாகவும் முற்றிலும் பலவீனமாகவும் கேட்டது. அவளை யாரும் நம்பவில்லை. வீடியோவில் இருந்த ஒவ்வொரு முகபாவனையும் ஒவ்வொரு அசைவும் மிக தெளிவாக உண்மையாக இருந்தன. மனதிலிருந்து வெளிப்பட்ட அந்த விஷத்தன்மையும் பைத்தியக்காரத்தனமும் பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை. அவளது கடைசி நேர போராட்டத்தை நான் கண்டுகொள்ளவில்லை. எனது கைப்பையிலிருந்து வேறு சில ஆவணங்களை எடுத்தேன். ஊடக நண்பர்களே, கடந்த ஆண்டுகளில் எனது தாய்க்கும் 3 சகோதரிகளுக்கும் நான் அனுப்பிய மொத்தம் 8,50,000 யுவான் பண பரிவர்த்தனை ஆவணங்கள் இவை. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வங்கி அறிக்கைகள் உள்ளன. அவற்றை சரிபார்க்கலாம். இது பழைய வீட்டை இடிப்பதற்கான ஒப்பந்தம். அதில் மொத்த இழப்பீட்டுத் தொகை 6.5 மில்லியன் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது என் தாயும் 3 சகோதரிகளும் நேற்று கையெழுத்திட்ட குடும்ப ஆதரவு ஒப்பந்தம். இடிப்பு தொகை முழுமையாக அவர்களுக்கே வழங்கப்பட்டதால் தாயின் பராமரிப்பு பொறுப்பை 3 மகள்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. நான் தாயை துரத்திவிட்டேன் என்று அவர்கள் கூறுவதைப் பற்றி அம்மா, உங்களிடம் மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன். உங்களிடம் நான் ஒருமுறையாவது வெளியேறு என்று சொன்னேனா? உங்களை ஒருமுறையாவது நான் கை நீட்டி அடித்தேனா? நீங்கள் என் வீட்டிற்கு வந்து கலாட்டா செய்து என்னை தாக்கிய பிறகு உங்கள் அனைவரையும் என் வீட்டை விட்டு வெளியேற சொன்னேன். அவ்வளவுதான். இதுவும் தாயை மதிக்காத செயலாகுமா? சூசன் உடல் நடுங்க, உதடுகள் துடிக்க, ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நின்றாள். எதிர்கொள்ள முடியாத ஆதாரங்களைக் கண்டு மக்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பொதுக்கருத்து ஒரே நொடியில் மாறியது. அனைத்து அனுதாபங்களும் என் பக்கம் திரும்பின. இப்போது என் தாய்க்கும் சகோதரிகளுக்கும் எதிரான அவமானங்களும் இயேசுகளும் அலை அலையாக திரண்டன. அந்த பார்வைகளிலும் கிசுகிசுப்புகளிலும் சிக்கி அவர்கள் முகம் வெளிரி போனது. அமண்டாவும் பெல்லாவும் முற்றிலும் பயந்து போய் தங்களுக்கு அவமானமாக மாறிய அந்த இடத்திலிருந்து தப்பிக்க பின்வாங்க முற்பட்டனர். குளோ இன்னும் ஏதோ ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்தாள். அவள் என் கையில் இருந்த ஆவணங்களை பறிக்க பாய்ந்தாள். ஆனால் என் சட்டக்குழுவினரும் பாதுகாவலர்களும் உடனே அவளை தடுத்தனர். நான் அவளை குளிர்ச்சியான பார்வையுடன் பார்த்தேன். குளோ, அந்த ஒப்பந்தத்தில் உங்கள் 4வரின் கையொப்பங்களும் உள்ளன. அவை போலியானவை என்று நீங்கள் கருதினால் இப்போதே நாம் கையெழுத்து சரிபார்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். பொதுவெளியில் பொய் சொல்லி அவதூறு பேசுவதன் விளைவுகள் உங்களுக்கு தெரியுமா? என் வார்த்தைகள் குளோவின் ஆவேசத்தை உடனடியாக அடக்கின. அவளுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. என் கண்களில் இருந்த குளிர்ந்த பார்வையை அவள் பார்த்தாள். நான் எதையும் செய்ய துணியக்கூடியவன் என்பதை அவள் உணர்ந்தாள். அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த என் அம்மா சூசன் இந்த கடும் அவமானத்தையும் வலியையும் தாங்க முடியாமல் கடைசியில் மனமுடைந்து போனாள். அவள் கண்கள் சுழல, கால்கள் தள்ளாட, அப்படியே பின்னோக்கி சரிந்து விழுந்தாள். அந்த 3 சகோதரிகளும் அலறிக்கொண்டு அவளை பிடிக்க ஓடினார்கள். அங்கு பெரும் குழப்பம் நிலவியது. செய்தியாளர்கள் கூட்டம் அலைமோதியது. பிளாஷ் வெளிச்சங்கள் வெறித்தனமாக மின்னின. நான் எவ்வித அனுதாபமும் இன்றி அனைத்தையும் உணர்ச்சியற்ற நிலையில் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் தாங்களே தேடிக்கொண்ட விளைவுதான் இது. தங்கள் தேவைக்காக என்னை அழிக்க நினைத்த போதே இந்த முடிவை அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நிறுவனத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பணியாளர்கள் விரைந்து வந்து நிலைமையை சரி செய்தனர். சிறிது நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. சூசனை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். என் 3 சகோதரிகளும் தோல்வியுற்ற நாய்களைப் போல அவளுக்கு பின்னால் ஏறிக்கொண்டனர். அந்த பெரும் பரபரப்பான நாடகம் அப்படியே முடிவுக்கு வந்தது. கூட்டம் மெல்ல மெல்ல கலைந்து சென்றது. செய்தியாளர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டு திருப்தியுடன் சென்றனர். அந்த இடம் மீண்டும் வழக்கமான அமைதிக்கு திரும்பியது. அங்கு எதுவுமே நடக்காதது போல இருந்தது. ஆனால் இன்று முதல் எல்லாம் மாறிவிட்டது என்பது எனக்கு தெரியும். அந்த குடும்பம் என்று சொல்லப்படும் உறவுடன் நான் முழுமையாக துண்டித்துக் கொண்டேன். இனி பின்வாங்க வழியே இல்லை. திரும்பி என் அலுவலகத்திற்கு சென்றபோது என்னை கடந்த சக ஊழியர்கள் அனைவரும் ஒருவித சிக்கலான உணர்வுடன் பார்த்தனர். அதில் அனுதாபம், பிரமிப்பு, ஏன் ஒரு சிறிய அச்சம் கூட இருந்தது. யாரும் என்னிடம் பேச துணியவில்லை. எப்போதும் மென்மையான குணமுள்ள மிஸ்டர் ரையான் குடும்ப விஷயங்களில் இவ்வளவு உறுதியாகவும் கொடூரமாகவும் இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என் முதலாளி CEO மிஸ்டர் தாம்சன் என்னை அவரது அலுவலகத்திற்கு அழைத்தார். நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக அவர் என்னை கண்டிப்பார் என்று நினைத்தேன். அதற்கு பதிலாக அவர் என்னிடம் ஒரு பாட்டில் தண்ணீரை மட்டுமே கொடுத்தார். நான் உன்னை சரியாகத்தான் கணித்திருக்கிறேன். நீ திறமையானவன், உனக்கு
தகுந்த துணிச்சல் இருக்கிறது. உன் குடும்ப பிரச்சனைகளை விரைவாக முடித்துவிடு. அவை உன் வேலையை பாதிக்க விடாதே. மிக்க நன்றி மிஸ்டர் தாம்சன். எனக்கு புரிகிறது. மிஸ்டர் தாம்சன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது என் பாரமெல்லாம் தீர்ந்தது போல இருந்தது. நான் நினைத்ததை விட பணியிடம் மிகவும் எளிமையானது என்று தோன்றியது. நீ மதிப்புமிக்க பணியை செய்யும் வரை உன் சொந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் இருந்தால் உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு தடையாக இருக்காது. நானும் அதை செய்திருந்தேன். அடுத்த சில மணி நேரங்களில் இணையமே அல்லோகல்லோலப்பட்டது. என் நிறுவனத்திற்கு வெளியே நடந்த அந்த நிகழ்வை எண்ணற்ற ஊடகங்கள் செய்தியாக்கின. அந்த உயர்தர வீடியோ எல்லா இடங்களிலும் பரவியது. பொதுமக்களின் கருத்துகள் அனைத்தும் ஒரே திசையில் இருந்தன. எல்லா வசவுகளும் என் அம்மா மற்றும் சகோதரிகளை நோக்கியே இருந்தன. இந்த ஆண்டின் மிக மோசமான குடும்பம் என்று இணையவாசிகள் அவர்கள் மீது முத்திரை குத்தினர். அவர்கள் பெயர்கள், வேலை செய்யும் இடம், போன் நம்பர் என அனைத்தையும் ஆத்திரமடைந்த மக்கள் வெளியே கொண்டு வந்தனர். இடைவிடாத அலைபேசி அழைப்புகளும் ஆபாச குறுஞ்செய்திகளும் அவர்களை துரத்தின. மறுபுறம் நான் அழகான, வலிமையான மற்றும் துயரம் நிறைந்த ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டேன். குடும்பத்தாரின் சுரண்டலுக்கு ஆளாகி இறுதியில் எதிர்த்து போராடிய பாதிக்கப்பட்ட பெண்ணாக தெரிந்தேன். எனது சமூக ஊடக கணக்குகளில் ஒரே இரவில் 10 லட்சம் பின்தொடர்பவர்கள் சேர்ந்தனர். எண்ணற்ற மக்கள் ஆதரவும் அனுதாபமும் தெரிவித்து செய்திகளை அனுப்பினர். சில வழக்கறிஞர்கள் இலவச சட்ட உதவியையும் வழங்க முன்வந்தனர். மக்கள் கருத்து கணிப்பு போரில் நான் முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டேன் என்பது எனக்கு தெரிந்தது. அன்று மாலை நான் வீடு திரும்பியபோது ஃபியோனாவும் கோகோவும் எனக்காக காத்திருந்தனர். நான் உள்ளே நுழைந்ததும் ஃபியோனா என்னை கட்டியணைத்துக் கொண்டாள். இன்று நீங்கள் மிகவும் அற்புதமாக செயல்பட்டீர்கள். நான் புன்னகைத்தேன். அன்றைய நாள் முழுவதுமான சோர்வு மறைந்து போனது. கோகோ ஓடி வந்து என் காலை கட்டிக் கொண்டாள். அப்பா, கெட்டவர்களை நீங்கள் அடித்து துரத்திவிட்டீர்களா? ஆம், துரத்திவிட்டேன். அவர்கள் இனி நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அன்று இரவு ஃபியோனாவும் நானும் படுக்கையில் படுத்து நடந்த அனைத்தையும் பற்றி பேசினோம். ஃபியோனா சிறிது கவலையுடன் இருந்தாள். அவர்கள் வேறு ஏதாவது முயற்சி செய்வார்கள் என்று உங்களுக்கு பயமாக இல்லையா? உதாரணமாக கோகோவின் மழலையர் பள்ளிக்கு செல்வது போல. நான் சற்று தயங்கினேன். இது நான் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. என்னையும் நிறுவனத்தையும் பாதுகாப்பதில் நான் கவனம் செலுத்தினேன். ஆனால் என் மனைவியையும் மகளையும் பற்றி மறந்துவிட்டேன். கவலைப்படாதே. நாளை உங்களையும் கோகோவையும் 24/7 பாதுகாக்க நான் ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறேன். நான் மழலையர் பள்ளியிடமும் பேசுகிறேன். எங்களை தவிர வேறு யாரும் கோகோவை அழைத்து செல்ல அனுமதி இல்லை. அவர்களின் எல்லைகளை நான் பார்த்துவிட்டேன். பணத்திற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். உங்களை புண்படுத்த அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு வாய்ப்பை தரமாட்டேன். ஃபியோனா தலையசைத்து என் தோளில் தலை சாய்த்தாள். அன்று இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வரவில்லை. என் தந்தை கனவில் வந்தார். அதே எளிமையான, நேர்மையான தோற்றத்துடன் மௌனமாக என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் கண்களில் கோபத்திற்கு பதில் பரிதாபம் மட்டுமே இருந்தது. மறுநாள் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. மறுமுனையில் ஒரு மெலிந்த, பலவீனமான குரல் கேட்டது. அது சூசன். உன் சகோதரிகள் அனைவரும் தங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். அவர்களின் வீடுகளில் பெயிண்ட் ஊற்றப்பட்டது. நாங்கள் இப்போது வீட்டை விட்டு வெளியேறவே முடியவில்லை. ரயான், அம்மாவை மன்னிக்க முடியாதா? எல்லாம் ஒரு தவறான புரிதல் என்று அனைவருக்கும் ஒரு அறிக்கை கொடுங்கள். இல்லை என்றால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அதற்கு இப்போது காலம் கடந்துவிட்டது என்று சுருக்கமாக கூறிவிட்டு போனை வைத்துவிட்டேன். இதோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். மக்கள் கருத்தின் சுத்தியால் அவர்கள் நசுக்கப்பட்டிருந்தனர். அதனால் சிறிது காலம் அமைதியாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களின் பைத்தியக்காரத்தனத்தையும் என் மீதான சூசனின் ஆழமான வெறுப்பையும் நான் குறைவாக மதிப்பிட்டு விட்டேன். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான திட்டக்கூட்டத்தில் இருந்தபோது ஃபியோனா அழைத்தாள். அவள் குரலில் முன்னெப்போதும் இல்லாத பயமும் கண்ணீரும் இருந்தது. ரென், சீக்கிரம் வீட்டுக்கு வா. உன் அம்மாவா? அவள் கேஸ் சிலிண்டருடன் நம் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கிறாள். என் மூளை செயலிழந்து போனது. கேஸ் சிலிண்டரா? தற்கொலை குண்டு தாக்குதலா? என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு தாய் செய்யக்கூடிய காரியமா இது? மீட்டிங் அறையில் இருந்த அனைவரும் என்னையே பார்த்தனர். விளக்கம் சொல்ல நேரமில்லாமல் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஓடினேன். கூட்டம் முடிந்தது. லிப்டில் வேகமாக இறங்கி கட்டிடத்திலிருந்து வெளியேறி பைத்தியம் போல் காரை ஓட்டினேன். வேகமாக சென்றேன். உள்ளங்கைகள் குளிர்ந்த வியர்வையில் நனைந்தன. இதயம் வேகமாக துடித்தது. வீட்டில் என்ன ஆபத்து என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. பியோனா மற்றும் கோகோவின் நிலை என்ன? பியோனாவின் எண்ணிற்கு மீண்டும் மீண்டும் அழைத்தேன். ஆனால் யாரும் எடுக்கவில்லை. பயம் என் இதயத்தை ஒரு இடுக்கியைப் போல இறுகப்பட்டியது. வழக்கமாக 15 நிமிடம் எடுக்கும் பயணம் ஒரு யுகமாக நீடித்தது. குடியிருப்பின் நுழைவாயிலில் பாதுகாப்பு படையினர் என்னை தடுத்தனர். தூரத்தில் எங்கள் கட்டிடம் கூட்டத்தால் சூழப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. போலீஸ் கார்களும் தீயணைப்பு வாகனங்களும் ஏற்கனவே அங்கு இருந்தன. மஞ்சள் நிற நாடா அந்த பகுதியை சுற்றி கட்டப்பட்டிருந்தது. நான் காரிலிருந்து இறங்கி பதறி போய் ஓடினேன். என்னை உள்ளே விடுங்கள். அது என் வீடு. ஐயா, நீங்கள் உள்ளே போக முடியாது. அது ஆபத்தானது. நான் தான் அந்த வீட்டின் உரிமையாளர். என் மனைவியும் குழந்தைகளும் உள்ளே இருக்கிறார்கள். திரு ரயன், தயவு செய்து அமைதியாக இருங்கள். உங்கள் தாய் மிகவும் ஆவேசமாக இருக்கிறார். அவர் ஒரு லைட்டரை வைத்திருக்கிறார். யாரையும் அருகில் வரவிடவில்லை. அவர் உங்கள் பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுகிறார். கூட்டத்தின் இடைவெளியில் என் இதயத்தையே நிறுத்திய அந்த காட்சியை கண்டேன். எங்கள் கதவின் முன்னால் சூசன் கலைந்த தலைமுடியுடன் தரையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு துருப்பிடித்த கேஸ் சிலிண்டர் இருந்தது. அவரது இடது கை வால்வை இறுக்கமாக பிடித்திருந்தது. வலது கையில் சிவப்பு நிற லைட்டரை உயர்த்தி வைத்திருந்தார். அவரது கண்களில் முன்பு இருந்த வஞ்சகமும் கணக்கீடும் இல்லை. அது முற்றிலும் கலப்படமற்ற பைத்தியக்காரத்தனம். எல்லோரையும் தன்னுடன் நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் ஒரு தீவிரமான முடிவு. என் 3 சகோதரிகள் அவருக்கு பின்னால் சிறிது தூரத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் உண்மையில் பயந்து போயிருந்தனர். என் பணத்தை பறிக்க நான் பணிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் சாக விரும்பவில்லை. இப்போது நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. அவர்கள் தங்கள் கைகளாலேயே பற்ற வைத்த வெடிகுண்டு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். அந்த பயல் என்னை பார்க்க வரட்டும். சூசன் அலறினார். அதை கேட்டதும் என் கவலையில் பாதி குறைந்தது. பியோனாவும் கோகோவும் பாதுகாப்பாக இருந்தனர். போலீசார் கொடுத்த ஸ்பீக்கரை வாங்கிக் கொண்டு தடையை தாண்டி படிப்படியாக நடந்தேன். உனக்கு என்ன வேண்டும்? நான் கேட்டேன். நீ என்னை அழித்துவிட்டாய். நீ இந்த குடும்பத்தையே அழித்துவிட்டாய். நீ எங்களை அனாதைகளாக ஆக்கிவிட்டாய். உன் வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தத்திலும் வலியிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதரிகளே, இதை பார்க்கிறீர்களா? இதுதான் உங்கள் அருமையான தாய். தலா 2 மில்லியனுக்காக நீங்கள் அவரை இவ்வளவு தூரம் தள்ளிவிட்டீர்கள். இப்போது திருப்தியா? அர்த்தமற்றதை பேசுவதை நிறுத்துங்கள். இப்போதே இணையத்திற்கு சென்று நடந்ததெல்லாம் ஒரு தவறான புரிதல் என்றும் நீங்கள் எங்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றும் அனைவரிடமும் சொல்லுங்கள். பிறகு அந்த 5.5 மில்லியனை எடுத்து மீண்டும் பிரித்துக் கொடுங்கள். நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை. கடன் வாங்குங்கள் அல்லது வீட்டை விற்கிறீர்களோ பணத்தை இப்போதே என் கண்முன் வையுங்கள். இல்லை என்றால் அவள் தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினாள். வாள் உருவப்பட்டது. இவ்வளவு சுற்றி வளைத்து கடைசியில் பணத்திற்காக அனைவரின் உயிரையும் அச்சுறுத்தி என்னிடமிருந்து பணம் பறிக்கவே பார்த்திருக்கிறாள். நான் சிரித்தேன். அப்படி ஒரு விரக்தியான சிரிப்பு அது. அம்மா, நான் பயந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? இந்த வீட்டின் மீதுதான் எனக்கு அதிக அக்கறை என்று நினைக்கிறாயா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். கேஸ் சிலிண்டருடன் என் வீட்டு வாசலில் நீங்கள் அமர்ந்த அந்த நொடியிலிருந்தே, என் மனைவி மற்றும் மகளின் உயிரை நீங்கள் அச்சுறுத்திய அந்த நொடியிலிருந்தே என் மனதில் நீங்கள் என் தாயே இல்லை. என் குடும்பத்தை அழிக்க வந்த ஒரு கடத்தல்காரர் நீங்கள். என் வார்த்தைகள் அவள் இதயத்தில் ஒரு கத்தி பாய்ந்தது போல இருந்தது. அவள் உறைந்து போனாள். சுற்றியிருந்த அனைவரும் உறைந்து போயினர். என்ன சொன்னாய்? அவள் திணறினாள். நான் சொன்னேன், உங்கள் அச்சுறுத்தல்கள் வீண். இந்த வீடு எரிந்தால் நான் இன்னொன்று வாங்கிக் கொள்வேன். வேலையை இழந்தால் வேறொன்றை தேடிக் கொள்வேன். என் மனைவியும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கும் வரை எனக்கு எதற்கும் பயமில்லை. ஆனால் நீங்கள் செய்தது பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை, ஏன் மரண தண்டனை கூட கிடைக்கலாம். சூசன், இதை பற்றி யோசித்து பார்த்தாயா? கொஞ்சம் பணத்திற்காகவும் உங்களின் அற்பமான அதிகார பசிக்காகவும் உங்கள் மீதி வாழ்க்கையை இழக்க தயாரா? ஒருவேளை உங்கள்
உயிரையே கூட. சூசனின் முகம் மரண பயத்தில் வெளுத்து போனது. லைட்டரை பிடித்திருந்த அவளது கை லேசாக நடுங்கியது. சட்டத்தை பற்றி அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை. தாய் மகன் உறவில் அறம் மட்டுமே உண்டு, சட்டம் இல்லை என்று நினைத்தாள். தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அது தனது பிறப்புரிமை என்று கருதினாள். அவளது கடைசி மாயையும் நான் தகர்த்து விட்டேன். அவளது பிடி தளர்ந்த தருணத்தில் மறைந்திருந்த தீயணைப்பு வீரர்கள் சிறுத்தைகளைப் போல பாய்ந்தனர். ஒருவர் லைட்டரை பிடுங்கினார், ஒருவர் கேஸ் வால்வை மூடினார், மற்ற இருவர் அவளை தரையில் அழுத்தினர். எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது. அந்த நெருக்கடி முடிவுக்கு வந்தது. சூசன் மிருகத்தைப் போல கத்திக்கொண்டு போராடினாள், ஆனால் அது பலனளிக்கவில்லை. குளிர்ந்த விலங்குகள் அவளது மணிக்கட்டில் பூட்டப்பட்டன. அவளது இறுதிக்கட்ட பைத்தியக்காரத்தனம் பெரும் அவமானத்தில் முடிந்தது. என் அம்மா போலீஸ்காரில் ஏற்றப்படுவதையும் என் 3 சகோதரிகள் சோர்ந்து போய் அழுது தரையில் விழுவதையும் பார்த்தேன். எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை, ஒரு வெறுமையான அமைதி மட்டுமே இருந்தது. இன்றிலிருந்து இந்த குடும்பம் முற்றிலும் சிதைந்துவிட்டது. நான் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன், சந்தேகத்திற்குரிய நபராக அல்ல, பாதிக்கப்பட்டவராக. பிரகாசமான வெள்ளை விளக்குகள் கொண்ட அந்த விசாரணை அறையில் மேசைக்கு மறுபுறம் இருந்த அதிகாரி எனக்கு ஒரு கோப்பை சுடுநீர் கொடுத்தார். திரு ரையன், உங்கள் ஒத்துழைப்பிற்கு நன்றி. உங்களிடமிருந்து விரிவான வாக்குமூலம் எங்களுக்கு தேவை. நான் தலையசைத்து அன்று நடந்த அனைத்தையும் விவரித்தேன். ஃபியோனாவின் அழைப்பிலிருந்து நான் வீட்டிற்கு வந்தது மற்றும் சூசனுடனான மோதல் வரை அனைத்தையும் சொன்னேன். எனது தொனி அமைதியாக இருந்தது, ஏதோ ஒரு அந்நியரை பற்றி பேசுவது போல. அதிகாரி குறிப்புகளை எடுத்துக்கொண்டே அவ்வப்போது என்னை பரிதாபத்துடன் பார்த்தார். வாக்குமூலத்தை முடித்த பிறகு நான் விசாரணை அறையிலிருந்து வெளியே வந்தேன். அந்த நடைபாதையின் முடிவில் எனது 3 சகோதரிகளையும் கண்டேன். அவர்களும் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தனர். அவர்களது முந்தைய திமிர் அனைத்தும் மறைந்து பயமும் குழப்பமும் நிறைந்திருந்தது. அமண்டா என்னை பார்த்ததும் ஏதோ சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இயல்பாகவே எழுந்து நின்றாள். அவளுக்கு நான் அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. அவர்களை கண்டு கொள்ளாமல் அவர்கள் காற்றைப் போல கடந்து சென்றேன். அவர்களது கண்கள் கெஞ்சலிலிருந்து வெறுப்பிற்கு மாறின. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களின் சொந்த சகோதரன், என் தாயை சிறைக்கு அனுப்பியதாக அவர்கள் நம்பினர். காவல் நிலையத்திற்கு வெளியே யாரால் அவள் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் என்பதை அவர்கள் ஒருபோதும் யோசிக்க மாட்டார்கள். இரவு கவிழ்ந்திருந்தது. குளிர்ந்த காற்று என் முகத்தில் பட்டது. ஆனால் இதுவரை உணராத ஒரு தெளிவை நான் உணர்ந்தேன். எனது வழக்கறிஞர் மார்க் நுழைவாயிலில் எனக்காக காத்திருந்தார். அவர் என் தோள் மீது தட்டினார். எல்லாம் முடிந்தது. உங்கள் தாயின் செயல்கள் மிகவும் தீவிரமானவை. இது இனி வெறும் குடும்ப தகராறு அல்ல. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பது ஒரு குற்றமாகும். உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ ஏற்படாத நிலையில் அவருக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? ஆனால் சமூகத்தின் மீது இதன் தாக்கம் மிக மோசமானது. ஆரம்பகட்ட மதிப்பீட்டின்படி குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். நான் அந்த எண்ணை என் மனதில் திரும்ப திரும்ப சொன்னேன். திருப்தியும் இல்லை, துக்கமும் இல்லை, ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்த ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. சூசன் தனது வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை சிறையிலேயே கழிக்கப் போகிறாள். அவள் தேர்ந்தெடுத்த பாதை இதுதான். காரில் ஏறியதும் நான் ஃபியோனாவிற்கு அழைத்தேன். அவள் போனை எடுத்ததும் அழுத குரல் கேட்டது. நீ நலமாக இருக்கிறாயா? நான் நலமாக இருக்கிறேன், கவலைப்படாதே. கோகோ தூங்கிவிட்டாளா? ஆம், என் பெற்றோர்கள் எங்களுடன் தங்க வந்துவிட்டார்கள். நல்லது, நான் இப்போது வீட்டிற்கு வருகிறேன். இந்த வீட்டை நாம் விற்கப் போகிறோம். இங்கிருந்து இடம்பெயர்வோம். இந்த மோசமான நினைவுகள் அனைத்தையும் விட்டுவிடுவோம். நாம் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். சரி, நாம் புதிதாக தொடங்குவோம். நான் போனை வைத்துவிட்டு என்ஜினை தொடங்கி நகரத்தின் போக்குவரத்து நெரிசலில் கலந்தேன். ஜன்னலுக்கு வெளியே எண்ணற்ற விளக்குகள் நட்சத்திரங்களின் நதியைப் போல மின்னின. இனிமேல் அந்த பெயரளவிலான குடும்பத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். என் முன்னால் எனது சொந்த பாதை இருந்தது. அது புதிய வாழ்விற்கும் அறியப்படாத எதிர்காலத்திற்கும் இட்டுச் சென்றது. வாழ்க்கை ஒரே இரவில் அமைதியானது போல தோன்றினாலும் ஏதோ ஒன்று நிரந்தரமாக மாறிவிட்டது. சூசன் சட்டத்தின் முழு பலத்தையும் எதிர்கொள்ள காவல் தடுப்பு காவலில் இருந்தாள். இந்த செய்தி எங்கள் உறவினர் வட்டாரத்தில் ஒரு குண்டு போல வெடித்தது. இனி யாரும் என்னை அழைக்க துணியவில்லை. ஒரு காலத்தில் அறநெறி போதித்த அந்த உறவினர்கள் இப்போது குளிர்காலத்து வண்டுகளைப் போல அமைதியாகிவிட்டனர். அவர்கள் பயந்தார்கள். என்னை கண்டு பயந்தார்களா? சொந்த குடும்பத்தையே துண்டித்துவிட்ட இந்த முரட்டு மனிதனை கண்டு. நான் சூழலை கையாள்வதற்காக பியோனாவின் பெற்றோர் அவளையும் கோகோவையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். நான் எங்கள் தற்போதைய வீட்டை விற்றுவிட்டு புதிய இடத்தை தேடத் தொடங்கினேன். என் மனைவிக்கும் மகளுக்கும் பாதுகாப்பான அன்பான ஒரு இல்லத்தை அளிக்க விரும்பினேன். எல்லாம் முடிந்துவிட்டதாக நான் நினைத்த அந்த நேரத்தில் என் 3 சகோதரிகள் மீண்டும் என்னை பார்க்க வந்தார்கள். இந்த முறை அவர்கள் என் வீட்டிற்கோ அல்லது அலுவலகத்திற்கோ வரவில்லை. மார்க் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு கஃபேயில் சந்திப்பதாக கூறினார்கள். எனக்கு செல்ல விருப்பமில்லை, ஆனால் அவர்கள் உண்மையாகவே வருந்துவதாக மார்க் சொன்னான். ஒருவேளை அவர்கள் இழப்பீடு குறித்து பேச விரும்பியிருக்கலாம். எல்லாவற்றையும் முடித்துவிடவே நான் சென்றேன். நான் சென்றடைந்த போது அவர்கள் ஏற்கனவே அங்கே இருந்தார்கள். சில நாட்களிலேயே அவர்கள் பல ஆண்டுகள் வயதானது போல தெரிந்தனர். அவர்களின் முன்னாள் கவர்ச்சி மறைந்து சோர்வும் வெறுமையும் உயிரற்ற கண்களும் மட்டுமே எஞ்சியிருந்தன. என்னை கண்டதும் அவர்கள் பதற்றத்துடன் எழுந்து நின்றனர். நான் ஒன்றும் பேசவில்லை. அவர்களுக்கு எதிரே அமர்ந்தேன். மார்க் என் அருகே அமர்ந்தான். உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் அம்மா சார்பாக மன்னிப்பு கேட்க வந்தோம். அவர் தவறு செய்துவிட்டார். நாங்கள் எல்லோரும் தவறு செய்துவிட்டோம். பணத்திற்கு மயங்கி இருக்கக்கூடாது. நாங்கள் உங்களை அப்படி நடத்தி இருக்கக்கூடாது. அதிக ஆக்ரோஷமாக இருந்த குளோயி இப்போது தலைகுனிந்து அமைதியாக தன் விரல்களால் மேஜையை தட்டிக் கொண்டிருந்தாள். அவர்களின் பரிதாபகரமான நடிப்பை பார்த்து எனக்கு எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை. மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இதை சொல்லத்தான் வந்தீர்கள் என்றால் நான் கிளம்புகிறேன். நாங்கள் செய்த தவறை உணர்ந்துள்ளோம். அந்த பணத்தை திருப்பி தர தயாராக இருக்கிறோம். அந்த 6 மில்லியன் முழுவதையும். நாங்கள் அவளை அனுப்ப விரும்பவில்லை. தயவு செய்து காவல்துறையிடம் சென்று அம்மாவை மன்னித்து விடுங்கள். தயவு காட்டும் கடிதம் ஒன்றை எழுதி கொடுங்கள். அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் உடல்நிலை சரியில்லை. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை கிடைத்தால் இதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம். பணத்தை கொடுத்து சுதந்திரத்தை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். அந்த அழுக்கடைந்த பணத்தை பயன்படுத்தி தங்கள் தாயை தங்கள் மனசாட்சியையும் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற துடிக்கிறார்கள். நான் சிரித்தேன். அமண்டா, நீங்கள் எதையோ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அம்மா செய்தது சாதாரண குடும்ப தகராறு அல்ல. அது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்தது. அவள் என்னை மட்டுமல்ல, அந்த கட்டிடத்தில் இருந்த அனைவரையும் மிரட்டினாள். நான் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினாலும் தீர்ப்பை மாற்ற முடியாது. பின் என்ன நடக்கும்? என்னதான் நடக்கும்? அம்மா நிஜமாகவே சிறைக்கு செல்வாரா? அதற்கு அவர் தகுதியானவர்தான். அவர் அதற்கு தான் முற்றிலும் தகுதியானவர். கேஸ் சிலிண்டருடன் என் வீட்டு வாசலில் அமர்ந்து என் மனைவி மற்றும் மகளின் உயிருக்கு ஆபத்து விளைவித்த தருணமே என் இதயத்தில் அவர் இறந்துவிட்டார். மற்றும் நீங்கள் தான் அவரை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள். இடிப்புத் தொகை வந்தபோது அதை நீங்களே பிரித்துக் கொண்டு அவரை கவனிக்கும் பொறுப்பை என் தலையில் சுமத்தினீர்கள். நான் மறுத்தபோது என் நிறுவனத்திற்கு வந்து என் நற்பெயரை கெடுக்கும்படி அவரை தூண்டினீர்கள். அவர் மனமுடையும் நிலையில் இருந்தபோது அவர் தீவிரமான காரியத்தை செய்யும் வரை நீங்கள் நெருப்பை ஊதி வளர்த்தீர்கள். இப்போது அந்த பழியை என் மீது சுமத்த பார்க்கிறீர்கள். இது நியாயம் என்று நினைக்கிறீர்களா? இதை சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த உணவகத்திலிருந்து வெளியேறினேன். எனக்கு பின்னால் அவர்களின் ஏமாற்றமான அடக்கப்பட்ட அழுகுரல் கேட்டது. அவர்களுடன் நான் பேசும் கடைசி உரையாடல் இதுதான் என்று எனக்கு தெரியும். அன்று முதல் எங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் குறுக்கிடாது. 1 மாதம் கழித்து அந்த வீட்டை விற்றுவிட்டேன். ஆவணங்களில் கையெழுத்திட்ட அன்று காலி வீட்டிற்கு தனியாக சென்றேன். எல்லா தளவாடங்களும் அகற்றப்பட்டு சிதறிய குப்பைகளும் நினைவுகளும் மட்டுமே எஞ்சியிருந்தன. நான் இங்கு 8 ஆண்டுகள் வாழ்ந்தேன். இது என் கடின உழைப்பு
உழைப்பின் பலன் என் வெற்றியின் அடையாளம் என்று ஒரு காலத்தில் நினைத்தேன். இப்போது அதில் முடிவில்லாத சண்டைகளும் துரோகமும் வலியும் மட்டுமே உள்ளன. அந்த வீட்டின் மீது எனக்கு சிறிதும் பற்று இல்லை. பியோனாவும் நானும் நகரின் மறுபக்கத்தில் ஒரு பெரிய வீட்டை வாங்கினோம். சிறந்த பள்ளி பகுதி, அமைதியான அக்கம்பக்கம். கோகோ மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள், ஏனெனில் அவளுக்கு கடைசியாக ஒரு ஜன்னல் வைத்த இளவரசி அறை கிடைத்தது. பியோனாவும் மகிழ்ச்சியாக இருந்தாள், ஏனெனில் அவளுக்கு சூரிய ஒளி பாயும் ஒரு படிக்கும் அறை கிடைத்தது. எங்கள் வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. சூசனின் வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. தீர்ப்பும் தண்டனையும் வழங்குவது காலத்தின் கட்டாயம். அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக மார்க் சொன்னான். என் 3 சகோதரிகளும் என் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மறைந்துவிட்டனர். அவர்கள் தங்கள் சொந்த ஊரில் இருந்த வீடுகளை விட்டுவிட்டு தலைகாட்ட முடியாத இந்த நகரத்தை விட்டு வெளியேறியதாக அறிந்தேன். அவர்கள் எங்கே போனார்கள் என்று எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. நாங்கள் குறுக்காக வெட்டிக்கொண்ட 2 கோடுகள் போல இருந்தோம். அந்த சிறிய சந்திப்பிற்கு பிறகு நாங்கள் என்றென்றும் எதிர் திசைகளில் சென்றோம். புதிய வீட்டிற்கு செல்லும் முன் என் தந்தையின் பொருட்களை சரிசெய்ய பழைய குடும்ப வீட்டிற்கு கடைசி முறையாக செல்ல வேண்டியிருந்தது. என் முழு குழந்தை பருவத்தையும் சுமந்த அந்த பழைய வீடு இடிக்கப்படவிருந்தது. என் தந்தையின் பொருட்களை என் தாய்மாடியில் இருந்த பழைய மரப்பெட்டியில் பூட்டி வைத்திருந்தார். நான் அந்த சத்தமிடும் படிக்கட்டுகளில் ஏறி தூசி படிந்த பெட்டியை கண்டெடுத்தேன். நான் அதன் பூட்டை திறந்தேன். அதற்குள் என் தந்தையின் பழைய உடைமைகள் இருந்தன. சில மங்கிய சட்டைகள், பல தசாப்தங்களாக அவர் பயன்படுத்திய எனாமல் குவளை, சில உழைப்பாளர் பதக்கங்கள் மற்றும் அவருக்கு பிடித்த சதுரங்க விளையாட்டு தொகுப்பு. நான் ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்து என் விரல்களால் தூசியை துடைத்தேன். நினைவுகள் வெள்ளமென பெருகின. என் தந்தை அதிகம் பேசாதவர், பேச்சில் வல்லவர் அல்ல, ஆனால் எப்போதும் செயல்கள் மூலம் தன் அன்பை வெளிப்படுத்துபவர். அவர் தன் சொரச்சொரப்பான கைகளால் எனக்காக ஆப்பிளை அழகாக தோல் சீவி தருவார். தேர்வில் நான் குறைவான மதிப்பெண் எடுத்து அம்மா திட்டியபோது அவர் ரகசியமாக என்னை அழைத்துச் சென்று கைச்செலவுக்கு சிறிது பணம் தருவார். அவர் அந்த பழைய மிதிவண்டியில் என்னை ஏற்றிக்கொண்டு கிராமத்து சாலைகள் வழியாக பயணம் செய்வார். இவற்றை நினைத்தபோது என் கண்கள் பனித்தன. அப்பா, நீங்கள் இன்னும் உயிருடன் இருந்து நம் குடும்பம் எப்படி மாறியிருக்கிறது என்று பார்த்தால் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீர்கள். பெட்டியை சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது அடிப்பகுதியில் இருந்த ஒரு மறைவான அறையில் என் கை கடினமான ஏதோ ஒன்றின் மீது பட்டது. நான் அதை நம்பி திறந்தேன். அதற்குள் எண்ணெய் துணியால் இறுக்கமாக சுற்றப்பட்ட ஒரு சிறிய இரும்பு பெட்டி இருந்தது. என் இதயம் படபடத்தது. நான் அந்த பெட்டியை திறந்தேன். அதற்குள் நகை அல்லது விலைமதிப்புள்ள பொருட்கள் எதுவும் இல்லை. வெறும் மஞ்சள் நிறமான கடிதங்களின் கட்டு மற்றும் அதேபோல் மஞ்சள் நிறமான நேர்த்தியாக மடிக்கப்பட்ட ஆவணம் மட்டுமே இருந்தது. முதலில் நான் அந்த ஆவணத்தை திறந்தேன். அதை விரித்த அந்த நொடி என் மூச்சு நின்றது. அது ஒரு மருத்துவமனை பிறப்பு சான்றிதழ். குழந்தையின் பெயர் என்ற இடத்தில் ரியான் என்று இருந்தது. தந்தையின் பெயர் என்ற இடத்தில் என் தந்தை ஜேம்ஸ் என்று இருந்தது. ஆனால் தாயின் பெயர் என்ற இடத்தில் சூசன் என்று இல்லை. நான் இதுவரை கேட்டிராத ஒரு பெயர் இருந்தது, லில்லி. என் மனம் சூனியமானது. என் தலைக்கு மேல் இடி விழுந்தது போல் இருந்தது. எனக்கு தெரிந்த அனைத்தையும் அது சிதைத்தது. இது என் தாயின் பெயர் அல்ல. சூசன் என் உயிரியல் தாய் அல்ல. என் உடல் முழுவதும் குளிர்ந்து போனது. விரல்கள் நடுங்க. கடிதங்களின் கட்டை எடுத்தேன். அவை என் தந்தை லில்லி என்ற அந்த பெண்ணுக்கு எழுதியவை. சொல்லப்போனால் அனுப்பப்படாத வரைவு கடிதங்கள். அந்த கையெழுத்து என் தந்தையின் பரிச்சயமான சுருள் எழுத்துக்கள். லில்லி, என்னை மன்னித்து விடு. உனக்காக வருந்துகிறேன். ரியானுக்காக வருந்துகிறேன். சூசனுக்கு தெரிந்துவிட்டது. அவர் மிகப்பெரிய ரகளை செய்துவிட்டார். உன்னுடன் உறவை முறித்துக் கொள்ளவில்லை என்றால் உன் வேலை செய்யும் இடத்திற்கு வந்து உன்னை அழிப்பேன், உன்னை ஊர் விளக்கம் செய்வேன் என்று மிரட்டினார். நான் ஒரு கோழை. நான் பயந்து விட்டேன். உன்னை துரோகம் செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ரியானை நான் என் சொந்த மகனாக வளர்க்கிறேன். கவலைப்படாதே. இதற்காக நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் கடன்பட்டுள்ளேன் ஜேம்ஸ். ஒன்றுக்கு பின் ஒன்றாக கடிதங்கள். அந்த வரிகளுக்கு இடையில் ஒரு மனிதனின் வாழ்நாள் வருத்தமும் கோழைத்தனமும் குற்ற உணர்ச்சியும் இருந்தன. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மையை அவை ஒன்றாக இணைத்தன. நான் சூசனின் மகன் இல்லை. நான் என் தந்தைக்கும் வேறொரு பெண்ணுக்கும் பிறந்தவன். சூசன் என்னை வளர்த்தது தாயன்பினால் அல்ல, என் தந்தையை கட்டுப்படுத்தவும் அந்நியனான என் மீது கொண்ட வெறுப்பினாலும் தான். ஆச்சரியமில்லை, சிறு வயதிலிருந்தே அவள் ஏன் என்னிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாள் என்பது இப்போது புரிகிறது. என் 3 சகோதரிகளுக்கு மட்டும் ஏன் அவள் முழு அன்பையும் கொடுத்தாள் என்பது புரிகிறது. ஆச்சரியமே இல்லை. இடிப்பு பணத்தை பிரித்தபோது அவள் சொன்னாள், இந்த பணத்தில் ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்க தகுதியில்லை. அவள் மனதளவில் நான் ஒருபோதும் ரயன் இல்லை. நான் ஒரு பிறர் கூட்டில் இடம் பிடித்த அனாதை. அவள் வாழ்நாள் முழுவதும் வெறுத்த அவமானத்தின் அடையாளமாகவே இருந்தேன். பிறப்பு சான்றிதழையும் அந்த கடிதங்களையும் இறுக பற்றிக்கொண்டு அந்த குளிர்ச்சியான பரநறையில் அமர்ந்திருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் மௌனமாக வழிந்தது. ஆக என் வாழ்நாள் முழுவதும் நான் காப்பாற்ற போராடிய இந்த குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு போய். நான் திருப்பி செலுத்த முயன்ற பாதி வாழ்நாள் நன்றியுணர்வு இவ்வளவு அருவருப்பான உண்மையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. எவ்வளவு கேலிக்குரியது. நான் ரயன் ஆரம்பத்திலிருந்தே அந்நியனாகத்தான் இருந்திருக்கிறேன். அந்த குளிர்ச்சியான பரநறையில் நான் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தேன் என்று தெரியவில்லை. நேரம் தன் அர்த்தத்தை இழந்துவிட்டதாக தோன்றியது. முகத்திலிருந்த தூசியை துடைத்துவிட்டு என் சிறுவயது கனவுகளை சுமந்த அந்த பரநறையை கடைசி முறையாக பார்த்துவிட்டு பின்னோக்கி பார்க்காமல் கீழே இறங்கினேன். இந்த பழைய வீடு தாங்க முடியாத அந்த கடந்த கால நினைவுகளுடன் இடிக்கப்பட வேண்டியது. தூசியோடு நிரந்தரமாக புதைந்து போக நான் அந்த பழைய வீட்டிலிருந்து வெளியேறினேன். வெளியே சூரிய ஒளி சற்று கண்ணை பறிப்பதாக இருந்தது. காரை ஸ்டார்ட் செய்து 18 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த சந்து வீதியிலிருந்து வெளியேறினேன். நான் எங்கள் புதிய வீட்டிற்கு செல்லவில்லை. ஆற்றங்கரைக்கு காரை ஓட்டிச் சென்றேன். ஜன்னலை கீழே இறக்கிவிட்டு புகை சுழல ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன். என் எண்ணங்கள் மெதுவாக தெளிவடைந்தன. நான் சூசனின் மகன் இல்லை. அந்த உணர்தல் என்னை கட்டியிருந்த அனைத்து சங்கிலிகளையும் உடைக்கும் திறவுகோலாக இருந்தது. நான் அவளுக்கு இனி எதையும் கடன்படவில்லை. 30 ஆண்டுகால உணர்வுபூர்வமான கொடுமை மற்றும் முடிவில்லா சுரண்டலுக்கு முன்னால் அந்த போலி வளர்ப்பு தாய் என்ற பிம்பம் நீண்ட காலத்திற்கு முன்பே அழிந்துவிட்டது. நான் இந்த குடும்பத்திற்கு கொடுத்த 8,50,000க்கும் அதிகமான பணம் எந்த கடனையும் தீர்க்க போதுமானது. சட்டப்படி நான் இன்னும் அவளது வளர்ப்பு மகன் மற்றும் சில பொறுப்புகளை சுமக்கிறேன். ஆனால் உணர்வுபூர்வமாக எங்களுக்கிடையில் வெறுப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. என் போனை எடுத்து மார்க்கிற்கு அழைத்தேன். மார்க், சூசனின் வழக்கு எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? இன்னும் செயல்பாட்டில் தான் உள்ளது. உண்மைகள் தெளிவாக உள்ளன. ஆதாரங்கள் வலுவாக உள்ளன. ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. நல்லது, எனக்கு சில புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. பழைய வீட்டில் நான் கண்டறிந்ததை அவரிடம் சுருக்கமாக கூறினேன். மறுமுனையில் நீண்ட அமைதி நிலவியது. ரியான், நான் நலமாக இருக்கிறேன். மார்க், எனக்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். இந்த பின்னணி சூசனின் வழக்கை பாதிக்குமா அல்லது எங்கள் தாய் மகன் உறவை நான் சட்டப்படி துண்டிக்க முடியுமா? ரியான், அது அவ்வளவு எளிதல்ல. சட்டப்படி நீங்களும் சூசனும் ஒரு தத்துவ உறவை கொண்டுள்ளீர்கள். உங்கள் உயிரியல் தாய்க்கான ஆதாரத்தை கண்டறிந்தாலும் இந்த உறவை தனிச்சையாக முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். குறிப்பாக அவருக்கு தண்டனை வழங்கப்படவுள்ள இந்த முக்கியமான நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆதரவு கடமைகளிலிருந்து தப்பிக்க பார்ப்பதாக நீதிமன்றம் இதை கருதக்கூடும். இருப்பினும் இந்த உண்மை ஒரு வலுவான குணாதிசய ஆதாரமாக உதவும். சூசன் உங்கள் மீது நீண்டகாலமாக பாரபட்சம் காட்டி உங்களை உணர்வுபூர்வமாக துன்புறுத்தினார் என்பதை நீதிபதிக்கு இது காட்ட முடியும். நீதிபதியின் ஒட்டுமொத்த பரிசீலனையில் பொது பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவித்த குற்றச்சாட்டை இது மாற்றாது என்றாலும் அவரது நோக்கங்களில் சிலவற்றை விளக்குவதற்கு இது உதவக்கூடும். அந்த நோக்கங்கள் வக்கிரமானவை என்றாலும் சுருக்கமாக சொன்னால் இது முடிவை மாற்றாது, ஆனால் முழு உண்மையை மேலும் தெளிவாக்கும். எனக்கு புரிகிறது. நான் போனை வைத்துவிட்டேன். நம்பிக்கையின் கடைசி நூலிழையும் அருந்து போனது. சட்டப்படி அவரை என் வாழ்க்கையிலிருந்து நீக்க முடியாது, ஆனால் அவரை என் உலகத்திலிருந்து முழுமையாக அகற்ற முடியும். நான் என் மாமனார் வீட்டிற்கு திரும்பினேன். ஃபியோனாவும் கோகோவும் உடனடியாக என்னிடம் ஓடி வந்தனர். எங்கே போயிருந்தீர்கள்? உங்களை போனில் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அப்பா, ஏன் உங்கள் கண்கள் சிவந்து இருக்கின்றன? அப்பா, நல்லாதான் இருக்கேன். கோகோவை கொஞ்சம் மிஸ் பண்ணேன், அவ்வளவுதான். என் உடல் லேசாக நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. இந்த அன்பான புகலிடத்தில் மட்டும்தான் நான் என் அனைத்து தற்காப்பு உணர்வுகளையும் தளர்த்த
பார்க்க முடியும். இரவு உணவின் போது நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தேன். என் மாமனார் மாமியார் ஏதோ தவறு என்று உணர்ந்தனர். ஆனால் அதைப் பற்றி கேட்கவில்லை. ஃபியோனா என் தட்டில் தொடர்ந்து உணவை வைத்துக் கொண்டே இருந்தார். அவர் கண்கள் கவலையில் இருந்தன. அன்று இரவு கோகோ தூங்கிய பிறகு ஃபியோனாவும் நானும் எங்கள் அறைக்கு சென்றோம். நான் கதவை மூடிவிட்டு என் பையிலிருந்து அந்த சிறிய இரும்பு பெட்டியை எடுத்தேன். ஃபியோனா என்னை புதிராக பார்த்தார். இது என்ன? நான் எதுவும் சொல்லவில்லை. பெட்டியை திறந்து அந்த பிறப்புச் சான்றிதழையும் கடிதங்களையும் அவரிடம் கொடுத்தேன். ஃபியோனா அவற்றை வாங்கி படுக்கையறை விளக்கின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக படித்தார். காகிதங்கள் புரளும் சத்தமும் எங்கள் கனத்த சுவாசத்தை தவிர அறை அமைதியாக இருந்தது. நான் ஃபியோனாவின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் முகத்தில் குழப்பம், அதிர்ச்சி, அவநம்பிக்கை மற்றும் இறுதியாக ஆழ்ந்த அனுதாபம் என உணர்ச்சிகள் மாறின. அவர் நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்கள் ஏற்கனவே சிவந்திருந்தன. எல்லாம் முடிந்து போனது. இனிமேல் நான் உனக்கு இருக்கிறேன். உன்னிடம் கோகோ இருக்கிறாள். நாங்கள் தான் உனது உண்மையான குடும்பம். அன்று இரவு நாங்கள் பல மணி நேரம் பேசினோம். குழந்தை பருவம் முதல் இன்று வரை நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னேன். நான் மறக்க முயன்ற ஒவ்வொரு விவரத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் அடக்கி வைத்திருந்த ஒவ்வொரு வலியும், கவனிக்கப்படாத அந்த காயங்கள் இப்போது மீண்டும் திறந்ததில் வலித்தது. ஆனால் இறுதியில் அவற்றுக்கு விடிவு பிறந்தது. ஃபியோனா ஒரு சிறந்த கேட்பாளராக இருந்தாள். அவள் அதிக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லவில்லை. அவள் அமைதியாக கேட்டு தனது மென்மையாலும் புரிதலாலும் என் உள்ள காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றினாள். விடியற் காலையில் நாங்கள் ஒருவரையொருவர் கட்டியணைத்தபடி உறங்கிப் போனோம். இந்த முறை நான் மிகவும் நிம்மதியாக உறங்கினேன். நான் கண் விழித்தபோது அறை முழுவதும் சூரிய ஒளி நிறைந்திருந்தது. என் இதயத்தில் இருந்த இருள் அந்த ஒளியால் விலகியது போலிருந்தது. நாங்கள் தற்போதைக்கு லிலியை தேட வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். கடந்த கால நிகழ்வுகள் மிகவும் சிக்கலானவை. அவசரப்பட்டு சென்றால் புதிய பிரச்சனைகள் உருவாகலாம். எங்களுக்கு இப்போது தேவை அமைதியான வாழ்க்கை மட்டுமே. ஒரு மாதத்திற்கு பிறகு சூசனின் விசாரணை நடைபெற்றது. நான் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஃபியோனாவும் செல்லவில்லை. எங்களுக்கு அருவருப்பான அந்த முகத்தை பார்க்க விருப்பமில்லை. தீர்ப்பு வந்த நாளில் மார்க் எனக்கு அழைத்தார். பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்தல் குற்றம் உறுதி செய்யப்பட்டது. பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சமூக தாக்கம் மிக கடுமையாக இருந்ததாலும் அவள் எந்த வருத்தமும் தெரிவிக்காததாலும் இறுதி தீர்ப்பு 12 ஆண்டுகள் சிறை. 12 ஆண்டுகள். நான் எதிர்பார்த்ததை விட 2 ஆண்டுகள் அதிகம். நான் வழங்கிய ஆதாரங்கள் அவளது கொடூரமான குணத்தை நீதிபதிக்கு உணர்த்தியிருக்கலாம். நான் நீண்ட நேரம் போனை கையில் பிடித்திருந்தேன். எல்லாம் முடிந்துவிட்டது. போனை வைத்துவிட்டு கீழே இருந்த பால்கனிக்கு சென்றேன். புதிதாக அமைக்கப்பட்ட தோட்டத்தில குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். தூரத்தில் நகரம் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் இருந்தது. நான் ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்தேன். காலமே சிறந்த மருந்தாகும். ஓராண்டு காலம் பல காயங்களை ஆற்றுவதற்கும் பல நினைவுகளை மறக்கச் செய்வதற்கும் போதுமானதாக இருந்தது. எங்கள் புதிய வீடு இதமாகவும் அன்பாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மூலையிலும் பியோனா மற்றும் கோகோவின் சிரிப்பு நிறைந்திருந்தது. எனது பணியும் புதிய உச்சத்தை எட்டியிருந்தது. அந்த பொதுவான குடும்ப சர்ச்சை என் வேலையை பாதிக்கவில்லை. மாறாக அது நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு எனது உறுதியையும் பொறுப்புணர்வையும் காட்டியது. பிரச்சனைகள் ஓய்ந்த சில காலத்திலேயே நான் நிர்வாக துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்று புதிய திட்டத்திற்கு பொறுப்பேற்றேன். முன்பை விட நான் பிஸியாக இருந்தேன். ஆனால் என் மனம் நிம்மதியாக இருந்தது. ஏனெனில் நான் இனி மாயையான ஒரு குடும்பத்திற்காக போராடவில்லை. நான் என் மனைவி, என் மகள், நாங்களாக உருவாக்கிய இந்த உண்மையான அன்பான சிறிய குடும்பத்திற்காக போராடிக் கொண்டிருந்தேன். பியோனா தனது முந்தைய வேலையை விட்டுவிட்டு சுதந்திர எழுத்தாளரானாள். குடும்பம் மற்றும் வளர்ப்பு முறைகள் குறித்த அவளது கட்டுரைகள் மிகவும் பிரபலமானவை. கோகோவுடன் செலவிட எங்களுக்கு அதிக நேரம் கிடைத்தது. வார இறுதி நாட்களில் நாங்கள் சுற்றுலா, பொழுதுபோக்கு பூங்காக்கள், அருங்காட்சியகங்களுக்கு சென்றோம். கோகோ முன்பை விட மிகவும் வெளிப்படையாக, எப்போதும் கவலையற்ற புன்னகையுடன் இருந்தாள். அவர்கள் இருவரும் சிரிப்பதை பார்க்கும்போது எனக்கு தேவையான அனைத்தும் இதுதான் என்று தோன்றியது. அந்த விரும்பத்தகாத மனிதர்களும் விஷயங்களும் வெகுதூரம் பின் தங்கிவிட்டதாக தோன்றியது. சூசன் சிறையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். என் 3 சகோதரிகள் எங்கள் சொந்த ஊரில் இருந்த தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு முற்றிலும் மறைந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. அந்த அமைதிக்காக நான் மகிழ்ச்சியடைந்தேன். என் பிறப்பின் ரகசியத்தை கொண்ட இரும்பு பெட்டி என் படிப்பு அறையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் பூட்டப்பட்டிருந்தது. நான் அரிதாகவே அதை தொட்டேன். அந்த ரகசியம் என்றென்றும் புதைந்தே இருக்கட்டும். நான் இனி எந்த உண்மையையும் தேடிச் செல்ல விரும்பவில்லை. என் அம்மா என்பது பியோனாவின் அம்மா, கோகோவின் பாட்டி, அந்த அன்பான, கனிவான முதியவர். அவர் எங்களுக்கு சுவையான உணவை தயாரித்து நாங்கள் நோய்வாய்ப்பட்ட போது கவனித்துக் கொண்டார். அதுவே போதுமானதாக இருந்தது. வாழ்க்கை அலைகள் இல்லாத ஏரியைப் போல அமைதியாக இருந்தது. நான் கேள்விப்படாத ஒரு நகரத்திலிருந்து ஒரு கடிதம் வந்த நாள் வரை நாங்கள் இப்படித்தான் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் என்றென்றும் வாழ்வோம் என்று நினைத்தேன். உரை கிராஃப்ட் காகிதத்தால் ஆனது. அனுப்பியவர் முகவரி இல்லை. ஒரு விசித்திரமான முகவரி மட்டுமே இருந்தது. அஞ்சல் முத்திரை ஒரு வாரத்திற்கு முந்தையது. ஆர்வத்துடன் நான் அதை திறந்தேன். அதற்குள் ஒரே ஒரு அச்சிடப்பட்ட காகிதம் இருந்தது. அதன் உள்ளடக்கம் சுருக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஒரு சுத்தியலால் அறிந்தது போல இருந்தது. திரு ரையன், வணக்கம். இந்த முன்கூட்டிய கடிதத்தை மன்னிக்கவும். நான் ஏ10 தங்குமிட பராமரிப்பு மையத்தில் சமூக பணியாளர். எங்களிடம் லில்லி என்ற நோயாளி இருக்கிறார். அவர் புற்றுநோயின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் சிறிது காலமே உள்ளது. அவருடைய உடைமைகளை சரிபார்க்கும்போது உங்கள் பெயருடன் கூடிய பழைய முகவரி புத்தகத்தை கண்டோம். பல சரிபார்ப்புகளுக்கு பிறகு உங்கள் அடையாளத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். லில்லி திருமணமாகாதவர் மற்றும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் அவருடைய இறுதி தருணங்களில் அவர் ஒரு பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பெயர் நீங்கள் ரையன். அவர் உங்களை ஒருமுறை கடைசியாக பார்க்க விரும்புவதாக சொல்கிறார். இது அவருடைய கடைசி விருப்பம். கடிதத்தின் இறுதியில் மருத்துவமனையின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இருந்தது. என் கைகள் கட்டுப்பாடின்றி நடுங்கத் தொடங்கின. அந்த லேசான காகிதம் இப்போது 1000 பவுண்டுகள் எடையுள்ளதாக இருந்தது. லில்லி. என் பிறப்புச் சான்றிதழிலும் என் தந்தையின் கடிதங்களிலும் மட்டுமே நான் பார்த்த பெயர் இது. என் உயிரியல் தாய். அவர் இறந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்க்க விரும்புகிறார். இந்த செய்தி அமைதியான ஏரியில் எரியப்பட்ட கல்லை போல உடனடியாக 1000 அலைகளை கிளப்பியது. நான் இப்பதான் கட்டியெழுப்பிய அமைதியும் மகிழ்ச்சியும் இப்போது ஒரு பெரிய பிளவால் கிழிந்து போனது. நான் என்ன செய்ய வேண்டும்? போவதா அல்லது வேண்டாமா? நான் போகக்கூடாது என்று என் பகுத்தறிவு சொன்னது. நானும் அவரும் ரத்த உறவால் பிணைக்கப்பட்ட அந்நியர்கள் மட்டுமே. அவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தார். அவருடைய கடைசி விருப்பம் என்று சொல்லப்படுவதை நிறைவேற்ற எனக்கு எந்த கடமையும் இல்லை. என் வாழ்க்கை இறுதியாக சரியான பாதைக்கு திரும்பியிருந்தது. அந்த சிக்கலான கடந்த காலத்தை நான் மீண்டும் கிளறக்கூடாது. ஆனால் உணர்வுபூர்வமாக ஏதோ ஒன்று என்னை இழுத்தது. அது என் பிறந்த தாய். ஏன் என்னை என் தந்தையிடம் ஒப்படைத்தாள்? இந்த குழப்பமான ஆண்டுகளில் அவள் எப்படி வாழ்ந்தாள்? ஏன் அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை? ஏன் குழந்தைகளே இல்லை? கணக்கற்ற கேள்விகள் என் மனதில் அலைகடல் என பொங்கின. நான் போகவில்லை என்றால் இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காது. வாழ்நாள் முழுவதும் அந்த வருத்தத்தை சுமக்க வேண்டி வரும் என்று எனக்கு தெரியும். பியோனா அறையிலிருந்து வெளியே வந்து நான் குழப்பத்தில் இருப்பதை பார்த்தாள். அவள் அதிர்ச்சியடைந்தாள். என்ன ஆச்சு? என்ன நடந்தது? நான் எதுவும் பேசாமல் அவளிடம் அந்த கடிதத்தை கொடுத்தேன். அவள் அதை வாசித்தாள். அவளுடைய முகபாவனையும் என் முகத்தைப் போலவே மாறியது. அவள் அருகில் வந்து குளிர்ந்திருந்த என் கைகளை தன் கைகளால் பிடித்துக் கொண்டாள். நாங்கள் இருவரும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். போ என்று மென்மையாக சொன்னாள். போகாதே. நான் தலையை அசைத்தேன். பின் ஒப்புக்கொண்டேன். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக புதைந்து கிடந்த ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள சாகும் நிலையில் உள்ள ஒரு அந்நியரை பார்க்க செல்வதே என் மனதை சிதறடித்தது. அதற்கு நான் உண்மையில் தயாராக இருந்தேனா? அன்று இரவு விடியும் வரை நான் விழித்திருந்தேன். பியோனா என் அருகில் சீராக மூச்சுவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் இருட்டில் மேற்கூரையை பார்த்தபடி எண்ணங்களில் ஆழ்ந்தேன். சுசன் மற்றும் லில்லி ஆகிய இரு பெயர்கள் என் மனதில் போரிட்டன. ஒருத்தி நான் அம்மா என்று அழைத்த பெண். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவள் எனக்கு முடிவில்லாத வலியையும் வேதனையையும் தந்து இப்போது சிறையில் இருக்கிறாள். மற்றவள் எனக்கு உயிர் கொடுத்தவள். அவள் என் உலகத்திலிருந்து அரை வாழ்நாள் காலமாக தொலைந்து போய் இப்போது மரண வாசலில் இருக்கிறாள்.
வெறுப்பு, கோபம், கருணை, வருத்தம் என முற்றிலும் மாறுபட்ட உணர்வுகள் என் இதயத்தில் கொந்தளித்தன. செல்வதா அல்லது வேண்டாமா? இந்த கேள்வி ஒரு ராட்சத தராசு போல என் தலைக்கு மேல் தொங்கியது. ஒரு பக்கம் நான் பாடுபட்டு அமைத்த அமைதியான வாழ்க்கை, என் மனைவி, என் மகள், என் வளர்ந்து வரும் தொழில், இரத்தமும் கண்ணீரும் சிந்தி நான் அடைந்த புகலிடம் இது. என் வாழ்வின் மிக விலையுயர்ந்த பொருள். லில்லியை பார்க்கச் செல்வது அந்த ரத்தம் தோய்ந்த காயத்தை மீண்டும் திறப்பதற்கு சமம். என்றென்றும் புதைக்க உறுதியெடுத்த கடந்த காலத்திற்குள் மீண்டும் நுழைவது. தெரியாத அந்த உண்மை புதிய வலியையும் புயல்களையும் கொண்டு வரலாம். ஆரிய காயம் மீண்டும் கிழிந்துவிடும் என்று நான் அஞ்சினேன். நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மன உறுதி உடைந்து விடுமோ என்று பயந்தேன். இது பியோனாவையும் கோகோவையும் எங்கள் உடையக்கூடிய புதிய குடும்பத்தையும் பாதிக்குமோ என்று அஞ்சினேன். தராசின் மறுபக்கம் லில்லி என்ற பெண், விரைவில் மறையப் போகும் உயிர், என் பிறப்பை பற்றிய 30 ஆண்டுகளாக என்னை வாட்டிய அந்த மிகப்பெரிய மர்மம். ஏன் என்னை என் தந்தையிடம் ஒப்படைத்தாள்? அவள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? ஏன் குழந்தைகள் இல்லை? அவளுக்கும் என் தந்தைக்கும் இடையே என்ன நடந்தது? இந்த கேள்விகள் என் இதயத்தில் குத்திய கூர்மையான முட்கள் போல இருந்தன. நான் செல்லவில்லை என்றால் அந்த முட்கள் என்றென்றும் அங்கேயே இருக்கும். நான் எங்கிருந்து வந்தேன் என்று கூட தெரியாதவன் என்பதை அவை தினமும் எனக்கு நினைவூட்டும். கொடுமையானது. ஒவ்வொரு அமைதியான இரவிலும் அவை என்னை துரத்திக் கொண்டே இருக்கும். என் வாழ்நாள் முழுவதையும் நான் ஊகிப்பதிலும் கற்பனை செய்வதிலுமே கழிப்பேன். பியோனா சொன்னது சரிதான். செல்வதும் செல்லாததும் இரண்டுமே நியாயமான முடிவுகள்தான். ஒன்று நிகழ்காலத்தை பாதுகாக்க, மற்றொன்று கடந்த காலத்தை தீர்த்துக் கொள்ள. நான் எப்படி முடிவெடுப்பது? நான் அமைதியாக எழுந்து வரவேற்பறைக்கு சென்றேன். ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீரை ஊற்றிக்கொண்டேன். அந்த குளிர்ந்த நீர் என் தொண்டையில் இறங்க என் மனம் சற்று தெளிவடைந்தது. கோகோவின் படுக்கையறை கதவருகே சென்று மெதுவாக அதை சற்று திறந்தேன். தாழ்வாரத்தின் மங்கலான வெளிச்சத்தில் என் மகள் அமைதியாக தூங்குவதை கண்டேன். அவள் சின்னஞ்சிறு முகத்தில் ஒரு இனிய புன்னகை இன்னும் தங்கியிருந்தது. அவள் என்ன மாதிரியான மகிழ்ச்சியான கனவை கண்டு கொண்டிருக்கிறாள்? அவளை பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு சிக்கலான உணர்வு மேலோங்கியது. என்றாவது ஒரு நாள் அவள் வளரும்போது என்னிடம் கேட்பாள், அப்பா, உங்களோட அம்மா எப்படி இருந்தாங்க? என் பாட்டி பற்றி என்ன? இரட்டை மேற்கோள் குறி. அப்போது நான் என்ன பதில் சொல்வேன்? வெறுப்பும் பேராசையும் அவளை சிறைக்கு கொண்டு சென்ற சூசன் என்ற பெண்ணை பற்றி அவளிடம் சொல்வேனா? அல்லது என் சொந்த கடந்த காலத்தையே எதிர்கொள்ள தெரியாத நான், இரத்த உறவான மற்றொரு பாட்டி இருந்ததை பற்றி அவளிடம் சொல்வேனா? என் மகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்ட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த நொடியில் என் இதயத்தின் தராசு தட்டு சாய தொடங்கியது. ஓடி போவதால் எதையும் தீர்க்க முடியாது. அது என் இதயத்தில் இருக்கும் துளையை இன்னும் பெரிதாக்கும். ஒருவேளை எனக்கு தேவை பாதுகாப்பு இல்லை, அது மன அமைதி. என் வாழ்க்கையின் முதல் பாதியை சரியாக முடித்து வைக்க. அப்போதுதான் பாரம் ஏதுமின்றி என்னால் உண்மையாகவே முன்னேற முடியும். நான் மீண்டும் படுக்கையறைக்கு சென்றேன். பியோனா ஏற்கனவே விழித்துக்கொண்டு கட்டிலின் தலைப்பகுதியில் சாய்ந்து அமைதியாக என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள். முடிவெடுத்து விட்டாயா என்று அவள் கேட்டாள். நான் போக விரும்புகிறேன், அவளுக்காக அல்ல, எனக்காக. எனக்கு உண்மை தெரிய வேண்டும். எனக்கு நானே ஒரு தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதை என் கண்களால் பார்க்க வேண்டும், என் காதுகளால் கேட்க வேண்டும். நான் உன்னை ஆதரிக்கிறேன். வீட்டு விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலை இல்லாமல் போய் வா. என்ன நடந்தாலும் இது எப்போதும் உன் வீடுதான் என்பதை நினைவில் கொள், கோகோ. நான் எப்போதும் உனக்காக இங்கே காத்திருப்பேன். இரட்டை மேற்கோள் குறி. என் இதயம் நெகிழ்ந்தது. நான் அவளை என் கைகளுக்குள் இழுத்து இறுக கட்டிக்கொண்டேன். இப்படி ஒரு மனைவி கிடைத்த பின் எனக்கு வேறு என்ன வேண்டும்? மறுநாள் காலை அந்த அறிமுகமில்லாத நகரத்திற்கு அதிவேக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தேன். கிளம்புவதற்கு முன்பு கோகோவை கட்டியணைத்தேன். அப்பா, சில நாட்கள் வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு. நல்ல குழந்தையாக இருந்து அம்மா சொல்வதை கேள். சரி அப்பா, சீக்கிரம் திரும்பி வாங்க. எனது சிறிய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு லிப்டுக்குள் சென்றேன். லிப்ட் கதவுகள் மெதுவாக மூடின. அவளது கவலையான பார்வையை மறைத்தன. நான் ஒரு தெரியாத பயணத்தை தொடங்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது வாழ்க்கையின் தொடக்கத்தை தேடிய பயணம். முன்னே இருக்கும் பாதை சீராக இருக்குமா அல்லது கடினமாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் செல்ல வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். இதுவே என் விதி. ஜன்னலுக்கு வெளியே அதிவேக ரயில் தண்டவாளத்தில் சீறி பாய்ந்தது. காட்சிகள் பின்னோக்கி வேகமாக சென்றன. நகரங்கள், வயல்வெளிகள், மலைகள், ஆறுகள் எல்லாம் என் புதைந்து போன கடந்த காலத்தைப் போலவே மங்கலாக தெரிந்தன. இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் என் மனம் அலைபாய்ந்தது. பையிலிருந்து அந்த சிறிய இரும்பு பெட்டியை வெளியே எடுத்தேன். அதை திறக்கவில்லை. அதன் குளிர்ந்த மேற்பரப்பில் மெதுவாக விரல்களை ஓட்டினேன். இந்த பெட்டிக்குள் என் வேர்களும், இருவர் வாழ்ந்த அன்பு, வெறுப்பு மற்றும் சிக்கலான வாழ்க்கையும் இருந்தன. என் தந்தை ஜேம்ஸை நினைத்தேன். தனது ஆழமான உணர்வுகளை செயலில் மறைக்கும் அமைதியான மனிதர். முன்பு நான் மட்டுமே மகன் மற்றும் ரையான் குடும்பத்தின் நம்பிக்கை என்பதால் அவர் என்னிடம் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்தேன். இப்போது அந்த அன்பில் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது என்று தெரிகிறது. எனக்கும் என் பெற்ற தாய் லிலிக்கும் எதிரான குற்ற உணர்ச்சி. அவள் அவரை மிகவும் நேசித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தன் குடும்பத்தையே அழிக்கும் அபாயத்தை ஏற்று என்னை பெற்றிருக்க மாட்டாள். அவர் மிகவும் கோழையாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் சூசனின் மிரட்டலுக்கு பணிந்து அவளை காட்டிக் கொடுத்திருக்க மாட்டார். முரண்பாடுகளும் துயரமும் நிறைந்த மனிதராக அந்த குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்து இறுதியில் மரணத்தில் விடுதலை பெற்றார். லிலியை பற்றி என்ன? என்னை பெற்ற தாய். அவள் எப்படிப்பட்ட பெண்? அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குழந்தைகள் இல்லை என்று கடிதம் கூறியது. அந்த 9 எளிய வார்த்தைகளுக்குள் எவ்வளவு அறியப்படாத கசப்பும் துயரமும் ஒளிந்திருந்தது. அவள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை? அவள் இன்னும் என் தந்தையை நேசித்தது காரணமா? அல்லது தன் மகனாகிய என் மீதான அக்கறை இன்னும் இருந்ததா? இத்தனை ஆண்டுகள் அவள் எப்படி தனியாக வாழ்ந்திருப்பாள்? எப்போதாவது என்னை தேடி வர நினைத்திருப்பாளா? அல்லது அவளுக்கும் என் தந்தைக்கும் இடையே எனக்கும் தெரியாத ஏதேனும் ஒப்பந்தம் இருந்ததா? என் மனதில் எண்ணற்ற கேள்விகள் சுழன்று முடிச்சுகளாக தவித்தன. அவள் எப்படி இருப்பாள் என்று கற்பனை செய்ய தொடங்கினேன். அவள் என்னைப் போலவே இருப்பாளா அல்லது நான் அவளைப் போலவே இருப்பேனா? எங்கள் கண்கள், மூக்கு, வாய், தாடை ஆகியவற்றில் ஏதேனும் ஒற்றுமை இருக்குமா? இந்த கற்பனை ஒரு விசித்திரமான பயத்தையும் மெல்லிய எதிர்பார்ப்பையும் தந்தது. உண்மை வெளிப்படும்போது என் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நிம்மதியா, கோபமா அல்லது பரிதாபமா? அடுத்த நிலையத்திற்கான ரயில் அறிவிப்பு என் சிந்தனையை தடுத்தது. நான் கண்களை திறந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். முற்றிலும் அந்நியமான நகரம் என் முன் தெரிந்தது. உயரமான கட்டிடங்கள், பரபரப்பான போக்குவரத்து. இது என் பெற்ற தாய் வாழ்ந்த நகரம். நான் அவளோடு ஒரே வானத்தின் கீழ் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் அதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. விதி உண்மையிலேயே மர்மமான மற்றும் கொடூரமான ஒன்று. நான் நிலையத்திலிருந்து இறங்கி மருத்துவமனைக்கு செல்ல ஒரு டாக்ஸியை பிடித்தேன். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த அறிமுகமில்லாத தெருக்களை நான் கவனித்தேன். என் மனம் உணர்ச்சிகளின் கலவையாக இருந்தது. இங்கே உள்ள ஒவ்வொரு புல், ஒவ்வொரு மரம் அவள் கண்களில் பட்டிருக்கலாம். அவள் இந்த சாலைகளில் நடந்திருக்கலாம், இந்த இடங்களை பார்த்திருக்கலாம். எங்களுக்கு இடையே 30 ஆண்டுகளுக்கு மேலான காலம் இருந்தது. ஆனாலும் நாங்கள் இப்படி விசித்திரமாக இணைக்கப்பட்டிருந்தோம். அரை மணி நேரம் கழித்து கார் ஒரு அமைதியான புறநகர் பகுதியில் நின்றது. என் முன் பச்சை மரங்களுக்கு நடுவே ஒரு வெள்ளை கட்டிடம் நின்றது. நுழைவாயிலில் ஒரு பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. ஹாஸ்பீஸ் பராமரிப்பு மையம். அந்த நேரத்தில் அந்த பராமரிப்பு மையம் என்ற வார்த்தை கசப்பான முரண்பாடாக தெரிந்தது. என் மனதில் அமைதி இல்லை, புயல் வீசும் அலைகள் மட்டுமே இருந்தன. நான் டிரைவருக்கு பணம் கொடுத்துவிட்டு இறங்கி நீண்ட நேரம் நகர முடியாமல் வாசலில் நின்றேன். இது என் பயணத்தின் முடிவு. அந்த கதவுக்கு பின்னால் என்
நான் பெற்ற தாயும் என் வாழ்க்கையின் முதல் பாதியின் ரகசியங்களும் இருந்தன. நான் அந்த கதவை திறந்தால் போதும் எல்லாம் வெளிப்பட்டுவிடும். ஆனால் என் கால்கள் ஈயம் ஊற்றியது போல கனமாகி நகர்த்த முடியாமல் இருந்தன. நான் பயந்தேன். வீட்டை நெருங்க நெருங்க பதற்றம் கூடும் என்பார்கள். அந்த சொல் உண்மைதான். லில்லி என்ற நோயாளியை பார்க்க வந்திருக்கிறேன். ஓ, நீங்கள் மிஸ் லில்லிக்காக வந்திருக்கிறீர்களா? நீங்கள் குடும்பத்தாராகத்தான் இருக்க வேண்டும். ஆம், தயவு செய்து என்னை பின்தொடருங்கள். மிஸ் லூ, சமூக சேவகர் உங்களை தொடர்பு கொண்டாரல்லவா? நீங்கள் இந்த நேரத்தில் வருவீர்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் தலையசைத்து செவிலியரை பின்தொடர்ந்தேன். நாங்கள் ஒரு நீண்ட அமைதியான தாழ்வாரத்தில் நடந்தோம். தாழ்வாரத்தின் இருபுறமும் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் தங்கியிருக்கும் அறைகள் இருந்தன. இதுதான் கடைசி நிறுத்தம். சத்தமில்லை, கூச்சலில்லை, முடிவில்லாத அமைதி மற்றும் மூச்சு முட்டும் மௌனம் மட்டுமே. செவிலியர் ஒரு அலுவலக கதவின் முன் நின்று தட்டினார். மிஸ் லூ, மிஸ் லில்லியின் குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். வணக்கம், நான் லிசா. நீங்கள் பார்ப்பதற்கு மிஸ் லில்லியை போலவே இருக்கிறீர்கள். உள்ளே சென்று பேசுவோம். திரு ரயன், நீங்கள் வந்ததற்கு நன்றி. லில்லிக்கு இன்னும் அதிக காலம் இல்லை. உங்களை பார்ப்பதுதான் அவளுக்கு இப்போதுள்ள ஒரே ஆதரவு. அவள் இப்போது எப்படி இருக்கிறாள்? புற்றுநோய் அவள் உடல் முழுவதும் பரவிவிட்டது. அவள் பெரும்பாலும் மருந்துகளிலேயே இருக்கிறாள். பெரும்பாலான நேரம் சுயநினைவின்றி இருக்கிறாள். அவ்வப்போது சிறிது நேரம் கண் விழிக்கிறாள். ஆனால் தூக்கத்தில் கூட உங்கள் பெயரையே முணுமுணுக்கிறாள். இத்தனை ஆண்டுகள் அவள் எப்படி வாழ்ந்தாள்? லில்லியின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. அவள் இளமையாக இருந்தபோது அவள் ஒரு கலைக்குழுவில் நடனக்கலைஞராக இருந்தாள் என்று நினைக்கிறேன். மிகவும் அழகானவள், அதிக திறமைசாலி. பிறகு ஏதோ நடந்தது, ஒரு பெரிய பாதிப்பு. அதனால் அவள் வேலையை விட்டுவிட்டாள். அதன் பிறகு அவள் வேலைக்கு செல்லவில்லை, திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் சிறிய சேமிப்பிலும் சிறிய வேலைகளிலும் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள், யாரிடமும் அதிகம் பழகமாட்டாள். தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தனியாகவே கழித்தாள். அவள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரால் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகுதான் நாங்கள் அவளை கவனித்தோம். அவள் பிடிவாதமானவள், கௌரவமிக்கவள். தன் கடந்த காலத்தை பற்றி அவள் எங்களிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. கடந்த மாதம் தனக்கு அதிக காலம் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அவள் எங்களிடம் உங்களை பற்றி பேசினாள். என்னால் என் கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவை வழிந்தோடின. நான் தயாராக இருப்பதாக நினைத்தேன். இதை என்னால் அமைதியாக எதிர்கொள்ள முடியும் என்று நினைத்தேன். ஆனால் அந்நியார் ஒருவரின் வாயால் அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் மனதின் பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் நொடியில் தகர்ந்தன. அப்படியென்றால் அவள் என் மீது அன்பு செலுத்துவதை நிறுத்தவில்லை. அவளால் என்னை காதலிக்க முடியவில்லை, அவ்வளவுதான். லிசா குறுக்கிடவில்லை. அவள் அமைதியாக என்னிடம் டிஷ்யூக்களை கொடுத்தாள். என் உணர்ச்சிகள் சற்று அடங்கியதும் அவள் மென்மையாக சொன்னாள், திரு ரயன், இது உங்களுக்கு எவ்வளவு திடீர் மற்றும் கொடூரமானது என்று எனக்கு தெரியும். உங்களுக்குள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மீது லில்லி வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்பதை என்னால் உணர முடிகிறது. அவள் 3வது மாடியில் 307வது அறையில் இருக்கிறாள். அவள் இப்பதான் தூங்கினாள். சிறிது நேரத்தில் அவள் கண் விழிக்கலாம். நீங்கள் மேலே சென்று அவளை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு தலையசைத்தேன். இனி பின்வாங்க வழி இல்லை. நான் லிசாவை பின்தொடர்ந்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து லிப்டிற்கு சென்றேன். லிப்டிற்குள் காற்று உறைந்து போனது போலிருந்தது. என் இதய துடிப்பு எனக்கு கேட்டது. ஒவ்வொரு துடிப்பும் என் காதுகளில் பலமாக ஒலித்தது. லிப்ட் 3வது மாடியில் நின்றது. அந்த வழித்தடம் தரைதளத்தை விட அமைதியாகவும் பாரமாகவும் இருந்தது. அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் மரணத்துடன் போராடும் ஒரு உயிர். லிசா 307வது அறைக்கு முன்னால் நின்றாள். அவள் கதவை காட்டினாள். இதுதான் அது. நான் உள்ளே வரவில்லை. உங்களுக்கு சிறிது தனிமையை விட்டுச் செல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் அழைப்பு பொத்தானை அழுத்தவும். அவள் என்னை பார்த்து தலையசைத்து விட்டு சென்றாள். நான் 307வது அறைக்கு முன்னால் தனியாக நின்றேன். கதவின் மீது லில்லி என்ற 2 சொற்கள் கொண்ட பெயர் பலகை இருந்தது. என் பிறப்புச் சான்றிதழில் அந்த எழுத்துக்களை நான் பார்த்திருந்தேன். என் தந்தையின் கடிதங்களில் அவற்றை வாசித்திருந்தேன். இப்போது அவை என் கண்முன்னே இருந்தன. அந்த கதவுக்கு பின்னால் எனக்கு உயிர் கொடுத்தவள் இருந்தாள். ஆனால் என் வாழ்வின் பாதியில் அவள் இல்லை. கதவை தள்ள என் கையை உயர்த்தினேன். ஆனால் தயங்கினேன். என் உள்ளங்கைகள் வியர்வையில் நனைந்திருந்தன. நான் எதற்கு பயந்தேன்? நோயால் வாடிய ஒரு நோயாளி பார்ப்பதற்கு பயந்தேனா? அல்லது என்னைப் போலவே இருக்கும் ஆனால் அந்நியமாக தெரியும் ஒரு முகத்தை பார்க்க பயந்தேனா? எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்ட எந்த கதவை விடவும் இது கனமானது என்று மட்டும் எனக்கு தெரியும். கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தேன். என் மனதில் ஃபியோனா மற்றும் கோகோவின் புன்னகை முகங்களை கண்டேன். அவர்களே என் பலம், என் ஊன்றுகோல். கண்களை திறந்தேன். என் பார்வை உறுதியாக இருந்தது. கையை நீட்டி மெதுவாக கதவை தள்ளினேன். அந்த அறை மங்கலாக இருந்தது. திரைகள் மூடப்பட்டிருந்தன. மருந்தின் கடுமையான வாசனை காற்றில் நிறைந்திருந்தது. அறையின் மையத்தில் ஒரு மருத்துவமனை படுக்கை இருந்தது. அதன் மேல் வாடிய ஒரு சிறிய உருவம் படுத்திருந்தது. அவளது உடலிலிருந்து குழாய்களும் கம்பிகளும் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டு சீராக ஒலித்துக் கொண்டிருந்தன. அவளது தலைமுடி இல்லை. முகம் சுருக்கங்களால் நிறைந்திருந்தது. தோல் நிறமிழந்து இரத்தமில்லாமல் இருந்தது. இவள் தான் என் தாய். இவள் தான் ஒரு காலத்தில் திறமையான நடன கலைஞர். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. காலமும் நோயும் அவளை அடையாளம் தெரியாதபடி சிதைத்திருந்தன. மெதுவாக அடிமேல் அடி வைத்து படுக்கைக்கு அருகில் சென்றேன். அவளது முகத்தை உற்று நோக்கினேன். அது பரிச்சயமில்லாததாக இருந்தது. இருப்பினும் அந்த அந்நிய முகத்தில் ஏதோ ஒன்று எனக்கு பரிச்சயமாக தெரிந்தது. அது அவள் மூக்கின் நேரான அமைப்பா அல்லது மூடிய உதடுகளின் வளைவா? என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அது இரத்தத்தால் உருவான ஆழமான சொல்ல முடியாத பிணைப்பு என்று எனக்கு தெரியும். படுக்கைக்கு அருகில் அமைதியாக நின்றேன். என் இதயத்தில் வெறுப்போ கோபமோ இல்லை. எல்லையற்ற துக்கமும் கவலையும் மட்டுமே இருந்தது. அப்போது அவளது நீண்ட இமைகள் லேசாக அசைந்தன. பிறகு அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். எத்தனை மங்கலான கண்கள், சோர்வும் வலியும் நிறைந்தவை. ஆனால் அவள் பார்வை என் மேல் விழுந்தபோது அந்த மங்கலான கண்கள் திடீரென ஒரு அற்புதமான ஒளியால் மின்னின. அதிர்ச்சி, மகிழ்ச்சி, குற்ற உணர்வு மற்றும் எல்லையற்ற ஏக்கம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். காலம் அப்படியே நின்றது போல தோன்றியது. அவளது உதடுகள் நடுங்கத் தொடங்கின. அவள் பேச முயன்றாள். ஆனால் சத்தம் வர முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தாள். அவளது கண்ணின் ஓரத்திலிருந்து ஒரு கலங்கிய கண்ணீர் வழிந்து அவளது நரைத்த முடியில் மறைந்தது. பிறகு அவளது வெடித்த உதடுகளிலிருந்து மெல்லிய கரகரப்பான குரல் வெளிப்பட்டது. ரியான். அந்த வார்த்தை என் குழந்தை பருவ செல்ல பெயர். என் தந்தை மட்டுமே என்னை அழைத்த பெயர். சூசன் அதை ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. அவள் என்னை எப்போதும் ரியான் அல்லது அந்த பொருள் என்றுதான் அழைப்பாள். என் உடல் விரைத்து போனது. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியாத வலி எழுந்து என் உடல் முழுவதும் உடனடியாக பரவியது. நான் பேசவாயை திறந்தேன். ஆனால் என் தொண்டை பஞ்சால் அடைத்தது போல இருந்தது. எந்த சத்தமும் வரவில்லை. நான் அவளை எப்படி அழைப்பது? நீ வளர்ந்து விட்டாய். நீ அவரைப் போலவே இருக்கிறாய். அவர் நிச்சயமாக என் தந்தை, ஜேம்ஸ். என் இதயம் மீண்டும் குத்தப்பட்டது. ஏன்? இறுதியாக என் குரல் எனக்கு கிடைத்தது. கரகரப்பான, வறண்ட, நடுக்கத்துடன் கூடிய குரல். ஏன் இப்படி செய்தாய்? ஏன் என்னை பெற்றுவிட்டு பிறகு என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாய்? ஏன் என்னை அந்த பெண்ணிடம் தள்ளிவிட்டாய்? ஏன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு முறையற்ற பிறவி என்ற சுமையை எனக்கு தந்தாய்? இந்த கேள்விகள் என் இதயத்தில் மிக நீண்ட காலமாக புரையோடி இருந்தன. எனக்கு ஒரு பதில் தேவைப்பட்டது. என் வாழ்க்கையின் முதல் பாதி காலத்தின் வலியை விளக்கும் ஒரு பதில்.
பதில். லில்லி என்னை பார்த்தாள். அவளுடைய மங்கலான கண்களில் ஒரு மெல்லிய சோகமான புன்னகை தோன்றியது. அவள் எஞ்சியிருக்கும் ஒவ்வொரு துளி சக்தியையும் திரட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினாள். புதைக்கப்பட்ட அந்த கடந்த காலத்தின் கதை. உன் தந்தையும் நானும் ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்தோம். நாங்கள் கலாச்சார குழுவில் சந்தித்தோம். நான் ஒரு நடன கலைஞர். நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவிருந்தோம். அப்படியானால் சூசன் பற்றி என்ன? அவளும் அவரை நேசிப்பாளா? அவள் அவரை நேசிக்கவில்லை. அவள் ஒரு சதி செய்தாள். அவள் அவரை குடிக்க வைத்து பிறகு உன் மூத்த சகோதரியுடன் கற்பமானாள். உன் தந்தை ஒரு நேர்மையான மனிதர். அவர் பொறுப்புணர்வுடன் உணர்ந்தார். எனவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். என்னை விட்டுவிட்டனர். திருமணத்திற்கு பிறகு உன் தந்தை மகிழ்ச்சியாக இல்லை. அவர் இன்னும் என்னை பார்க்க ரகசியமாக வருவார். நாங்கள் எங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு நான் உன்னை பெற்றெடுத்தேன். அவை என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாட்கள். அவை ரகசியமாக இருந்தாலும் என் வயிற்றில் நீ நாள்தோறும் வளர்வதை என்னால் உணர முடிந்தது. அதெல்லாம் அர்த்தமுள்ளதாக உணர்ந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. சூசன் இதை கண்டுபிடித்தாள். அவள் பைத்தியமானாள். அவள் கத்தரிக்கோளுடன் என்னிடம் வந்தாள். உன் தந்தையை விட்டு விலகவில்லை என்றால் என் முகத்தை கிழித்து விடுவேன் என்று கூறினாள். அவள் கலாச்சார குழுவிடம் சென்று என்னை அழித்து விடுவேன் என்றும் இருவரையும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பேன் என்றும் சொன்னாள். அந்த நாட்களில் அது போன்ற அவமானம் ஒரு மனிதனை அழித்துவிடும். நான் பயந்தேன். உன் தந்தை பயந்தார். நாங்கள் இருவரும் பயந்தோம். ஆனால் நான் பிரசவிக்கவிருந்தேன். நான் எங்கே செல்வது? முடிவில் உன் தந்தை ஒரு திட்டத்தை உருவாக்கினார். குழந்தையை பெற்றுக்கொள்வதாகவும் அதை வீட்டிற்கு அழைத்துச் சென்று வளர்ப்பதாகவும் அவர் கூறினார். அது அவருடையது மற்றும் சூசனுடையது என்று அனைவரிடமும் கூறினார். நான் என்றென்றும் மறைந்துவிட வேண்டும். உங்கள் இருவரையும் மீண்டும் பார்க்கக்கூடாது. அதுதான் அவர்களின் ஒப்பந்தம். கோழைத்தனம் நிறைந்த அதே சமயம் ஒரு உதவியற்ற அன்பை சுமந்த ஒப்பந்தம். சூசன் சம்மதித்தார். ஆனால் அவருக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அவர் உன்னை வளர்ப்பதாக சொன்னார். ஆனால் உனக்கு எளிதான வாழ்க்கையை ஒருபோதும் தரமாட்டேன் என்றார். உன் வாழ்நாள் முழுவதையும் அவர் நிழலிலேயே வாழச் செய்வார். உன்னை வைத்து உன் தந்தையையும் என்னையும் வதைப்பார். அப்படியானால் அது இதுதான் முழு உண்மை. நான் கைவிடப்படவில்லை. நான் பலி கொடுக்கப்பட்டேன். என் இருப்பு ஒரு பேரம் பேசும் பொருளாக மாறியது. என் உடன் பிறந்தவரை புயலிலிருந்து காக்க ஒரு கருவி. என் கோழை தந்தை பிழைப்பு நடத்த ஒரு கருவி. அந்த நச்சு பெண் தன் வக்கிரமான வெறுப்பை கொட்ட ஒரு கருவி. என் வாழ்வின் முதல் பாதியில் இருந்த எல்லா வலி, எல்லா அவமானம், எல்லா அநீதி நான் பிறந்த தருணத்திலிருந்தே அது தீர்மானிக்கப்பட்டது. நான் அவள் கையை பிடித்துக் கொண்டேன். அவர் உன்னை அழைத்துச் சென்ற அன்று பலமாக பனி பெய்து கொண்டிருந்தது. நான் உன்னை ஒரு நிமிடம் மட்டுமே வைத்திருந்தேன். நீ மிகவும் சிறியவனாகவும் மென்மையாகவும் இருந்தாய். உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமே இல்லை. அன்று உன்னை என்னுடன் அழைத்து வராததுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தம். தெருவில் பிச்சை எடுத்தால் கூட உன்னை அவளிடம் விட்டு சென்றதை விட அது மேல். அவள் குரல் மெல்ல மெல்ல குறைந்தது. படுக்கைக்கு அருகில் இருந்த இயந்திரங்கள் எச்சரிக்கை ஒலியை எழுப்பத் தொடங்கின. அவளுக்கு அதிக நேரம் இல்லை என்று எனக்கு தெரிந்தது. அவள் தன் கடைசி சக்தியை பயன்படுத்தி தன் கண்களை என் மீது நிலைநிறுத்தினாள். அவளது பார்வை கெஞ்சலாக இருந்தது. நீ என்னை ஒருமுறையாவது அழைக்க முடியுமா? அவள் எதை கேட்க விரும்புகிறாள் என்பது எனக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவளுக்கு நான் தரவேண்டிய சொல் அது. அவள் அதை கேட்பதற்காகவே இவ்வளவு காலம் காத்திருந்த ஒரே சொல். எனக்கு உயிர் கொடுத்து அதே சமயம் எல்லையற்ற வழியை தந்த இந்த பெண்ணை பார்த்தேன். நம்பிக்கை நிறைந்த மங்கி போகும் அவளது கண்களை பார்த்தேன். என்னால் இனியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. 30 ஆண்டுகளுக்கும் மேலான குறைகள், வெறுப்பு, மனவேதனை, ஏக்கம் மற்றும் இப்போது கண்டடைந்த இந்த மலை போன்ற கனமான அன்பு, இவை அனைத்தும் ஒரே சொல்லில் கொட்டின. அவள் காதருகே குனிந்து என் முழு பலத்துடன் தெளிவாகச் சொன்னேன். அம்மா, அந்த சொல் என் இதழ்களிலிருந்து வெளிப்பட்டது. சத்தமாக இல்லை, ஆனால் என் கடைசி ஆற்றலையும் பயன்படுத்தியது போலவும் என் இதயத்தில் இருந்த கனமான கல்லை அகற்றியது போலவும் இருந்தது. அந்த ஒளியை கேட்டு படுக்கையில் இருந்த பெண் நடுங்கினாள். அவளது மங்கிப்போன கண்களில் திடீரென ஒரு நம்ப முடியாத ஒளி மின்னியது. அது மென்மையாக மாறி மிகவும் கனிவான, நிம்மதியான அமைதியை பெற்றது. அவளது உதட்டின் ஓரம் வலியுடன் மெல்ல உயர்ந்து ஒரு சிறிய புன்னகையாக மாறியது. 30 ஆண்டுகள் தாமதமாக நான் கொடுத்த புன்னகை அது. ஆனால் அதற்காக அவள் தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தாள். அவளது கண்ணின் ஓரத்திலிருந்து தெளிவான கண்ணீர் வழிந்தது. அது மங்கலாக இல்லாமல் பளிங்கு போல பிரகாசமாக இருந்தது. அவளது வாழ்க்கையின் அனைத்து தூசியையும் வலியையும் கழுவிவிட்டது போல. அவள் எனக்கு பதிலளித்தாள். மிகவும் மெல்லிய ஒளியாக, கேட்கக்கூட முடியாத அளவிற்கு. இருந்தாலும் அது என் ஆன்மாவில் என்றென்றும் பதிந்துவிட்டது. அலாரங்கள் இன்னும் அலறிக்கொண்டிருந்தன. மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளே ஓடி வந்து அவசர சிகிச்சையை தொடங்கினர். ஆனால் அது வீண் என்று எனக்கு தெரியும். அவளது விருப்பம் நிறைவேறிவிட்டது. அவளை இவ்வளவு நாள் உயிர்ப்புடன் வைத்திருந்த கடைசி பலமும் தீர்ந்துவிட்டது. நான் அசையவில்லை. அவளது கையை மட்டும் இறுக்கமாக பற்றிக்கொண்டேன். என் கைபேசியை எடுத்து புகைப்பட தொகுப்பை திறந்தேன். திரையை அவளது கண்களுக்கு அருகில் காட்டினேன். திரையில் பியோனாவும் கோகோவும் சூரிய ஒளியில் சிரித்துக் கொண்டிருந்தனர். அம்மா, இதோ பார். இவள் என் மனைவி பியோனா. இவள் என் மகள் கோகோ. அவளுக்கு 5 வயது ஆகிறது. அவள் உன்னுடைய பேத்தியும் கூட. அவளுக்கு இன்னும் கேட்கிறதா அல்லது தெரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லியே ஆக வேண்டும். எல்லா வழிகளாலும் அவளது மகன் உடையவில்லை என்று அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவளது மகன் வளர்ந்து விட்டான். அவனுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கிவிட்டான். மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவளது தியாகம் வீண் போகவில்லை. அவளது பார்வை கைபேசி திரையில் இருந்த கோகோவின் கள்ளமில்லா புன்னகை முகத்தில் விழுவதை கண்டேன். அவளது உதட்டின் ஓரத்தில் இருந்த அந்த சிறிய புன்னகை இன்னும் சற்று விரிந்தது போல தெரிந்தது. அவளது இதழ்கள் சத்தமில்லாமல் அசைந்தன. நான் இன்னும் அருகில் குனிந்து நல்லது என்ற அந்த வார்த்தையை மிக சிரமப்பட்டு புரிந்து கொண்டேன். அது மிகவும் நல்லது. கவலைப்படாதே. நான் நன்றாக வாழ்வேன். நான் பியோனாவையும் கோகோவையும் கவனித்துக் கொள்வேன். தன்னை மிகவும் நேசித்த ஒரு பாட்டி அவளுக்கு இருந்தால் என்று கோகோவிடம் சொல்வேன். அவள் தொலைதூர இடத்திற்கு சென்று விட்டால் வானத்தில் ஒரு நட்சத்திரமாக மாறி அவளை கவனித்துக் கொள்கிறாள் என்று சொல்வேன். என் கண்ணீர் துளி துளியாக அவளது கையின் மீது விழுந்தது. என் கையை பற்றிக் கொண்டிருந்த அவளது கையின் கடைசி பலமும் மெல்ல மெல்ல குறைவதை உணர்ந்தேன். எனக்கு அருகில் சீராக ஒலித்துக் கொண்டிருந்த மானிட்டர் ஒரே நீண்ட ஒளியாக மாறி கிடந்தது. மருத்துவர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு உதவியற்ற நிலையில் தலையை அசைத்தனர். மன்னிக்கவும், நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டோம். அரை அமைதியானது. அந்த குளிர்ந்த இயந்திரத்தனமான நீண்ட ஒளியை தவிர. அவள் போய்விட்டாள் என்று எனக்கு தெரிந்தது. நான் இழந்த அம்மாவோடு அவள் சென்று விட்டாள். என் எதிர்கால வாழ்க்கையின் நம்பிக்கையோடு அமைதியாக மறைந்து விட்டாள். நான் அழவில்லை. குளிர்ந்து போன அவளது கையை மட்டும் பிடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வெறுப்பும் கோபமும் இன்றி இதுவரை இல்லாத அமைதியுடனும் எலும்பை உருக்கும் ஆழ்ந்த துக்கத்துடனும் இருந்தது. அவளது இறுதிச் சடங்குகளை நான் நடத்தினேன். அது எளிமையாக இருந்தது. ஏனெனில் என்னை தவிர இந்த உலகில் அவளுக்கு யாருமில்லை. அவளது உடைமைகளிடையே ஒரு சிறிய மரப்பெட்டியை கண்டேன். அதனுள் விலைமதிப்பற்ற பொருட்கள் எதுவுமில்லை. ஒரு ஜோடி அழகான சிறிய புலித்தலை காலணிகள் மட்டுமே இருந்தன. அந்த காலணிகள் பழையவை, ஆனால் நன்றாக பாதுகாக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்பாகத்தில் சிவப்பு நூலால் தைக்கப்பட்டிருந்த 2 சிறிய சொற்கள் இருந்தன. ராயன். பெட்டியின் மிக அடியில் நடன கலைஞர் உடையில் மலரைப் போலச் சிரிக்கும் ஒரு சிறுமியின் மங்கிய கருப்பு வெள்ளை புகைப்படம் இருந்தது. அவளது கண்களும் புருவங்களும் என்னைப் போலவே இருந்தன. புகைப்படத்தின் பின்புறம் மெல்லிய கையெழுத்தில் ஒரு வரி இருந்தது. என் மகன் வாழ்நாள் முழுவதும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும். அதில் இருந்த தேதி நான் பிறந்த நாள். அந்த புகைப்படத்தில் இருந்த சிறிய காலணிகளை பிடித்தபடி மீண்டும் என் கண்ணீர் வழிந்தது. எனவே அந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவள் என்னை காதலித்து வந்ததை நான் அறியவில்லை. எனவே சூரிய உதயம் பார்க்கும் அமைதியான மலைச்சரிவில் அவளுக்கு ஒரு கல்லறை இடத்தை தேர்ந்தெடுத்தேன்.
இறுதிச் சடங்கில் நான் மட்டுமே இருந்தேன். அவளது வாழ்வின் ரகசியங்களைக் கொண்ட அந்த சிறிய இரும்பு பெட்டியையும் என் தந்தையின் கடிதங்களையும் அந்த சிறிய காலணிகளையும் அவளது அஸ்தி கலசத்தில் வைத்தேன். அப்பா, அம்மா, அடுத்த உலகில் நீங்கள் மீண்டும் சந்திப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நடந்தால் உங்கள் குற்ற உணர்வையும் கோழைத்தனத்தையும் விட்டுவிட்டு புதிதாக தொடங்குவீர்கள் என்று நம்புகிறேன். சூசன் மற்றும் அந்த 3 சகோதரிகளை பொறுத்தவரை அவர்கள் எனக்கு இனி முக்கியமல்ல. என் தாயான லில்லி கண்களை மூடிய அந்த தருணத்தில் என் வாழ்வின் முதல் பாதியின் குறைகள் அனைத்தும் புகை போல மறைந்துவிட்டன. சூரியன் மறையும் வரை, என் நிழல் பின்னால் நீளும் வரை நான் கல்லறையின் முன்னால் நீண்ட நேரம் நின்றேன். கல்லறைக்கு நான் தலைவணங்கி திரும்பி மலையிலிருந்து கீழே நடந்தேன். நான் திரும்பி பார்க்கவில்லை, ஏனென்றால் என் எதிர்காலம் கடந்த காலத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். பியோனாவும் கோகோவும் காத்திருக்கும் கீழே தான் அது இருந்தது. அதுவே எனது உண்மையான வீடு. நான் வீடு திரும்பினேன். கதவை திறந்த அந்த தருணத்தில் உணவின் மனம் என்னை வரவேற்றது. கோகோ ஒரு சிறிய குருவியைப் போல வரவேற்பறையிலிருந்து பறந்து வந்து என் கைகளில் விழுந்தாள். அப்பா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்களை நான் மிகவும் மிஸ் செய்தேன் அப்பா. நானும் உன்னை மிஸ் செய்தேன். அவளது மென்மையான சிறிய உடலை அணைத்து அவளது தலைமுடியின் பால் வாசனையை நுகர்ந்த அந்த நொடியில் நீண்ட நாட்களாக அலைந்து கொண்டிருந்த என் இதயம் ஓய்வு பெற்றது. பியோனா சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்போதும் ஏப்ரனை அணிந்திருந்தாள். அவள் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. மென்மையான புன்னகையுடன் என்னை பார்த்தாள். திரும்பி வந்ததற்கு மகிழ்ச்சி. போய் கையை கழுவு. இரவு உணவு தயாராகிவிட்டது. அந்த உணவை நான் மிகவும் ரசித்து உண்டேன். பிரிந்திருந்த நாட்களில் இழந்த அனைத்து எளிய மகிழ்ச்சிகளையும் ஈடு செய்வது போல இருந்தது. அன்று இரவு கோகோ தூங்கிய பிறகு பியோனாவும் நானும் பால்கனியில் அமர்ந்து நகரத்தின் விளக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். லில்லியின் கதை, அந்த சிறிய காலணிகள், இறுதி விடைபெறுதல் என எனது பயணம் குறித்த அனைத்தையும் அவளிடம் கூறினேன். யாரோ ஒருவரின் கதையை சொல்வது போல அதிக உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசினேன். பியோனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் பேசி முடித்ததும் அவள் என் கையை மென்மையாக பற்றிக் கொண்டாள். எல்லாம் முடிந்து போனவை. ஆம், அனைத்தும் கடந்து வந்தவை. நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தோம். எல்லாமும் புரிந்தது. அன்று முதல் அந்த கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நான் தானாக முன்வந்து ஒருபோதும் பேசவில்லை. சூசனின் வழக்கின் நிலை என்னவானது? எனது 3 சகோதரிகள் எங்கே சென்றார்கள்? எப்படி இருக்கிறார்கள் என்று நான் ஒருபோதும் கேட்கவில்லை. நான் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். வலி மற்றும் அவமானங்கள் நிறைந்த அந்த ரையான் குடும்பத்தினர் அனைவரும் என் நினைவின் ஆழமான பெட்டகத்தில் என்றென்றும் பூட்டப்பட்டனர். லில்லியின் கருப்பு வெள்ளை புகைப்படத்தை வண்ண புகைப்படமாக மாற்றி எனது ஆய்வுக்கூட புத்தக அலமாரியில் எங்களது குடும்ப படத்திற்கு அருகிலேயே வைத்தேன். கோகோவிடம் நான் சிக்கலான கதையை எதையும் சொல்லவில்லை. புகைப்படத்தை சுட்டிக்காட்டி, கோகோ, பார், இது உன் பாட்டி என்றேன். அவர் ஒரு அழகான நடன கலைஞர். அவர் இப்போது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடன் வசிக்கிறார். தினமும் இரவு உன்னை கவனித்துக் கொள்கிறார். கோகோ சிந்தனையுடன் தலையசைத்து இனிமையாக வணக்கம் பாட்டி என்று சொன்னாள். என் மகளின் அப்பாவியான முகத்தை பார்த்து நான் புன்னகைத்தேன். சில நேரங்களில் இரத்த உறவுகள் கசப்புகளை தாண்டி, கடந்த காலத்தை தாண்டி, அன்பு மற்றும் வாரிசாக மட்டுமே எளியதாக இருக்கின்றன. இன்னும் ஒரு ஆண்டு கடந்தது. எனது புதிய திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நிறுவனத்திற்கு அதிக லாபத்தை பெற்று தந்தது. நான் இளைய பங்குதாரரானேன். பியோனாவின் எழுத்துப் பணியும் செழித்து வளர்ந்தது. அவள் தனது குடும்ப பின்னணி மற்றும் சுய குணமடைதல் பற்றிய புத்தகத்தை வெளியிட்டால் அது நன்றாக விற்று பலருக்கு உதவியது. அதனைக் கொண்டு குடும்பச் சூழலால் கல்வியை தொடர முடியாத குழந்தைகளுக்கு உதவ சிறிய நிதி ஒன்றை உருவாக்கினோம். எங்களைப் போன்ற பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் இல்லாத உலகத்தை உருவாக்க எங்களால் முடிந்த சிறு முயற்சியை செய்தோம். ஒரு வார இறுதி மதிய வேளையில் சூரியன் கதகதப்பாகவும் தென்றல் மென்மையாகவும் இருந்தது. பியோனா, கோகோ மற்றும் நான் எங்கள் புதிய வீட்டின் முற்றத்தில் ஒரு சிறிய செர்ரி மரக்கன்றை நட்டோம். நாங்கள் சேர்ந்து குழியை தோண்டினோம், மண்ணை போட்டோம், தண்ணீர் ஊற்றினோம். கோகோ சேற்றில் நனைந்து ஒரு மலரைப் போல சிரித்துக் கொண்டிருந்தாள். பியோனா எங்களை பார்த்து மென்மையாகவும் மனநிறைவோடும் புன்னகைத்தாள். நான் கோகோவை என் தலைக்கு மேலே தூக்கி உயர்த்தினேன். அவள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தாள். மரக்கிளைகளின் ஊடே சூரிய ஒளி கசிந்து எங்கள் மீது இதமாக விழுந்தது. என் மனைவியின் மென்மையான புன்னகையையும் மகளின் கலகலப்பான சிரிப்பையும் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த நாங்கள் சொந்த கரங்களால் கட்டிய இந்த இல்லத்தையும் பார்த்தபோது என் இதயம் அமைதியாலும் நிம்மதியாலும் நிறைந்திருந்தது. என் வாழ்வின் முதல் பாதியில் இருந்த கொந்தளிப்பு, அலைச்சல், கசப்பு மற்றும் சிக்கல்கள் ஏதோ ஒரு தூரத்து கனவு போல தோன்றியது. இப்போது அந்த கனவு முடிந்துவிட்டது. என் வேர்களை கண்டறிந்து கடந்த காலத்தை புதைத்துவிட்டு என் வாழ்க்கையின் உண்மையான புகலிடத்தை இறுதியாக கண்டடைந்தேன். நான் இனி என் பூர்வீக குடும்பத்திற்கு அடிமையான அந்த பரிதாபகரமான ஏடிஎம் இயந்திரம் அல்ல. பொய்களிலும் குற்ற உணர்விலும் வாழ்ந்த அந்த தனிமையான துரோகி நான் இனி அல்ல. நான் ரையான், ஃபியோனாவின் கணவன், கோகோவின் தந்தை, ஒரு புத்தம் புதிய, முழுமையான, சுதந்திரமான மனிதன். சூரியன் பிரகாசமாக ஜொலித்தது. நான் இறுதியாக என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன்.